தமிழின் மடி உழுது வேர்வை வடித்து பயிர்த்தோம். தமிழ் காற்றின் வாசலில் புதுமையை உணர்த்தோம். மாணவர் முழக்கத்தால் ஒளிரட்டும் தமிழ் செருக்கு, மேடை ஏறும் இளம் மொட்டுகளால் மிளிரட்டும் அறிவின் பெருக்கு. இது வணக்கம் மலேசியா 12வது ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான விவாத போட்டி. வணக்கம் மலேசியா செய்திகள் எங்கும் எப்போதும் தரமான தமிழ் செய்திகளை உங்களுக்கு வழங்கும் முதன்மை செய்தித்தளம். இன்று நடைபெறுவது 2024ஆம் ஆண்டு மாணவர் முழக்கம் போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று. பல பெருமைகளை உள்ளடக்கிய நமது மொழியின் மாண்பை தமிழ் பள்ளி மாணவர்களின் பேச்சுத்திறன் மூலம் நம் நாட்டிலும் அனைத்துலக ரீதியிலும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கடந்த 2011ஆம் ஆண்டு உருவாக்கம் கண்டதுதான் இந்த மாணவர் முழக்கம் போட்டி. அப்படிப்பட்ட நோக்கத்தில் தொடங்கிய சிறந்த பேச்சாளனை அடையாளம் காணும் எங்களின் தேடல் இவ்வருடம் வெற்றிகரமாக 12வது ஆண்டாக இதோ வீர நடை போட காத்து கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு போட்டி தகுதி சுற்று, காலிறுதி சுற்று, அரையிறுதி சுற்று என பல சுற்றுகளை கடந்து இன்று மாபெரும் இறுதி சுற்றை காண்கிறது. சற்று முன்பு நான் கூறியது போல இந்த 12வது மாணவர் முழக்கம் போட்டியின் தகுதி சுற்றில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் தகுதி சுற்றில் பங்கெடுத்திருந்தனர். அவர்களிலிருந்து 40 மாணவர்கள் காலிறுதி சுற்றிலும், அதன் பிறகு 14 போட்டியாளர்கள் அரையிறுதி சுற்றிலும் பங்கெடுத்திருந்தார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு சுற்றிலும் நமது நடுவர்கள் மாணவர்களுக்கு அளித்த கருத்துக்கள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு பட்டை தீட்டிக் கொண்ட 4 மாணவர்களின் விவாதத்தை தான் இன்னும் சற்று நேரத்தில் நாம் இங்கு பார்க்கவிருக்கின்றோம். இந்த நால்வரில் மாபெரும் வெற்றியாளர் மகுடத்தை தட்டி செல்லும் அந்த போட்டியாளர் யார், எந்த மாநிலத்தை பிரதிநிதிப்பவராக இருப்பார், அதுதான் இன்றைய நமது தேடல். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா அவர்களையும், மலேசிய இந்து மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவைத் தலைவர் டத்தோ சிவகுமார், வணக்கம் மலேசியா நிர்வாக இயக்குனர் திரு தியாகராஜன் முத்துசாமி, மாய்காவின் உதவி தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் ரெங்கநாதன், தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் சிறப்பு செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன், மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குனர் திரு பிரபாகரன் கணபதி, மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் முதன்மை அமைப்பாளரும் மாணவர் முழக்கம் போட்டியின் ஆலோசகருமான திரு பாஸ்கரன் சுப்பிரமணியம், மாய்காவின் மத்திய செயலவை உறுப்பினர் மற்றும் தேசிய ஊடகத் தலைவரான திரு சிவசுப்பிரமணியம், மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் திரு SS பாண்டியன், நடுவர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், போட்டியாளர்கள் என அனைவரையும் இன்றைய போட்டியில் மீண்டும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டியை பல்கலைக்கழக வளாகத்திலோ அல்லது ஒரு பெரிய அரங்கத்திலோ நாம் ஏற்பாடு செய்வது வழக்கம். ஆனால் இந்த முறை போட்டி சற்று மாறுபட்டு இயற்கையோடு ஐக்கியப்பட்டு மலேசியாவின் அடையாளமாக திகழும் பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறுகிறது. அதிலும் நமது இராமாயண இதிகாசத்தை சிற்பமாக வடிவமைத்து காட்டியிருக்கும் இந்த அழகிய குகையில் நடத்துவது எங்களுக்கு பெருமை. மாணவர்களுக்கான எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பத்துமலையில் செய்து கொள்ளுங்கள் என்று நமது கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவரான தான் ஸ்ரீ நடராஜா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களிடம் கூறியிருந்தார். அந்த வகையில் இந்த 12வது மாணவர் முழக்கம் போட்டியின் இறுதி சுற்றை இங்கே நடத்தும் எங்களின் ஆவலை நாங்கள் தான்ஸ்ரீ அவர்களிடம் தெரிவித்த உடனே தாராளமாக செய்து கொள்ளுங்கள், இராமாயண குகையில் இந்த போட்டிக்கான என்னென்ன ஏற்பாடுகள் தேவையோ அனைத்தையும் செய்து தருவதாக கூறியிருந்தார். அதே போல நேற்றிலிருந்து இன்று வரை அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் செய்து தந்துவிட்டார். இவ்வேளையில் தான் ஸ்ரீ நடராஜா அவர்களுக்கு வணக்கம் மலேசியா சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கிய தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், அவரின் அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன், சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் திரு குணராஜ் ஜார்ஜ், கோத்தா கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் சம்புநாதன் ஆகிய அவர்களுக்கும் வணக்கம் மலேசியாவின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தங்களின் பேச்சு திறனால் இந்த அரங்கத்தை அதிர வைக்க உள்ள நமது இறுதி சுற்று போட்டியாளர்களை பார்த்து விடுவோம். அந்த வகையில்
4 போட்டியாளர்கள் இன்றைய இறுதி சுற்றை தங்களின் விவாத பேச்சின் மூலம் அதிர வைக்க உள்ளனர்கள். அவர்களை பார்த்து விடுவோம். அந்த வகையில் முதல் போட்டியாளர் பேராக் ஜொன்ராத்தா 1 தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ஷஷ்மிசா வசந்த்குமார். அடுத்ததாக ஸ்லாங்கூர் காஜாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷனா பூபாலன். ஜோஹர் தமான் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்வின் ராவ் ஆனந்தன். நமது 4வது போட்டியாளர் கடா கோலிம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கிரிஷன் கோகுலபாலன். ஆக இவர்கள் தான் இன்றைய இறுதி சுற்று போட்டியாளர்கள். 2 பெண்கள் 2 ஆண்கள் இவர்களுக்குள்ளான விவாத போட்டி நடைபெற உள்ளது. இன்றைய சுற்றின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாநிலத்தை பிரதிநிதித்து இன்றைய இறுதி களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைய போட்டி மாணவர்களுக்கு இடையிலான போட்டியா மாநிலங்களுக்கு இடையிலான போட்டியா என்பதை இறுதியில் நாம் பார்த்து விடுவோம். சரி, ஒவ்வொரு போட்டியாளரும் எந்த மாதிரியான தயார் நிலையில் வந்திருக்கின்றார்கள், தங்களுடைய சக போட்டியாளர்களுக்கு என்ன சவால் வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து விடுவோம். அந்த வகையில் சஷ்மிதா, வணக்கம். நீங்க எப்படிப்பட்ட தயார் நிலையில் வந்திருக்கீங்க? வணக்கம் அக்கா. வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற வேட்கையில் வந்துள்ளேன் அக்கா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு சஷ்மிதா. மிக சிறப்பான படைப்பை வெளிப்படுத்த வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. அடுத்ததாக ரக்ஷனா, நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரியான தயார் நிலையில வந்திருக்கீங்க? உங்க நண்பருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சவால்களை எதிர்கொள்ளும் வல்லமை நிறைந்தவளாக இங்கு உங்கள் முன் நிற்கின்றேன். அடுத்ததாக ஜோஹர் தமான் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்வின் ராவ், நீங்க சொல்லுங்க. முக்குளித்து முத்தெடுப்பது முக்குளிப்பவனுக்கு புதிதல்ல, உளிர் தாங்கத்தை தாங்கும் சிற்பம் சிற்பிக்கு புதிதல்ல, களம் காணும் கருத்து பேச்சாளனுக்கு புதிதல்ல, முழக்கம் என்றாலும் பதமாய் கொடுக்கிறேன், இதமாய் கேளுங்கள். இறுதியாக கிரிஷன், நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? மைந்தன் களத்தில் இறங்கி விட்டேன், வெற்றி கோப்பையை எடுக்க வந்து விட்டேன். ஆக இவர்கள் தான் நமது இறுதி சுற்று போட்டியாளர்கள். அடுத்ததாக மாணவர்களை பார்த்து விட்டோம். இவர்களுக்கான தலைப்பை பார்த்து விடலாமா? இந்த வருட போட்டியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் சவாலான ஒரு தலைப்பு. நான் பிரதமரானால் அதி முக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை எது? இதுதான் இவ்வருட மாபெரும் இறுதிப் போட்டியின் தலைப்பு. இந்த தலைப்பில் ஏழ்மை நிலை நிலைப்பாட்டில் சஷ்மிதா வசந்த்குமார் அவர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கவிருக்கின்றார். அதன் பிறகு வானிலை மாற்றம் எனும் நிலைப்பாட்டில் ரக்ஷனா பூபாலன் பேசவிருக்கின்றார். மக்கள் ஆரோக்கியம் என்ற நிலைப்பாட்டில் சஷ்வின் ராவ் பேசவிருக்கின்றார். இறுதியாக இணைய அச்சுறுத்தல் என்ற நிலைப்பாட்டில் கிரிஷன் கோகுலபாலன் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கவிருக்கின்றார். பேச போகின்றவர்கள் என்னவோ தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 11 to 12 வயது மாணவர்கள் தான். ஆனால் அவர்களும் வரும் காலத்தில் நாட்டின் தலைவராகலாம் எனும் தூர நோக்கு சிந்தனையில் இன்றைய விவாத தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆழமான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம். இப்படிப்பட்ட சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க ஏற்பாட்டு குழுவிற்கு இவ்வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எதிர்காலத்தில் சிறந்த தலைவனாக வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளும் சாணக்கியனாக திகழ பேச்சுக்கலையில் கை தேர்ந்திருக்க வேண்டிய கால கட்டாயம் இது. இந்த தேவையை உணர்ந்து மாணவர்களுடைய பேச்சு திறமையை வெளிக்கொணர வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த மாணவர் முழக்கம் போட்டி. ஆனால் இந்த வைரங்களை அடையாளம் காணும் பணி என்பது சாதாரண பணியா? ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை சரியான களத்தில் மதிப்பீடு செய்து அடுத்தடுத்த சபைகளில் முன்னிலைப்படுத்துவது நடுவர்களின் தலையாய பொறுப்பு. அந்த சுமைமிக்க பொறுப்பை ஏற்று இவ்வருட வெற்றியாளரை அடையாளம் காண வந்திருக்கின்றனர் நமது அன்பான நடுவர் குழுவினர். அவர்களை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்யவிருக்கின்றோம். முதலாவதாக திரு கனல் வீரன் ராஜேந்திரன். ஒரு வழக்கறிஞரான இவர் தமிழ் உணர்வு கொண்ட நாடறிந்த பேச்சாளரும் கூட. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட இவர் தமிழ் நெறி கழகத்தின் செயலாளராகவும் இருக்கின்றார். நமது மாணவர் முழக்கம் போட்டியின் நடுவராக பல ஆண்டுகள் செயல்பட்டு சிறந்த பேச்சாற்றல் கொண்ட பல மாணவர்களை அடையாளம் கண்ட பெருமை இவருக்கு உண்டு. வணக்கம் ஐயா.
ஐயா, நீங்க சொல்லுங்க, இன்றைய இறுதி சுற்றின் படைப்பு எப்படி இருக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு நடுவர்களாகிய எங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. காரணம், இது இறுதி சுற்று. இதற்கு முந்தைய சுற்றுகளில் எப்படி இந்த மாணவர்கள் தங்களுடைய படைப்பு திறனை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பது திண்ணமாக எங்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் இறுதி சுற்றில் இருக்கின்றார்கள். ஆக அவர்களுடைய பேச்சாளுமை, பதற்றமில்லா படைப்பு, ஒரு தெளிந்த நீரோடை போல அவர்களுடைய பேச்சு அமைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அதே வேளையில் இந்த பேச்சு களத்தின் முக்கியமாக நாங்கள் பார்ப்பது கருத்தை மறுக்கின்ற, தங்களுடைய நிலைப்பாட்டை மீண்டும் நிறுவுகின்ற திறன். அது மிக முக்கியமாக பார்க்கின்றோம். அதுபோலவே தம்முடைய போட்டியாளர்கள் தமக்கு எதிராக என்ன கருத்து முன்வைப்பார்கள் என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. அவ்வப்பொழுது அந்த கருத்தை மறுத்தளிக்க வேண்டும். அதுபோல நடுவர்களாகிய நாங்கள் என்ன கேள்விகளை முன்வைப்போம் என்று அவர்களுக்கு தெரியாது. எங்களுக்கே தெரியாது. நாங்கள் முன்கூட்டியே முடிவு செய்து கொள்வது கிடையாது. அவர்களுடைய பேச்சை கண்டு கழித்த பிறகு அதன் ஊடாக எங்களுடைய கேள்வி கணைகளை தொடுக்கவிருக்கின்றோம். ஆக அந்த கேள்விக்கு எப்படி அவர்கள் பதிலளிப்பார்கள் என்பதையும் பார்த்துதான் மிக கூர்ந்து ஆய்வு செய்து சிறந்த வெற்றியாளரை தேர்வு செய்யவிருக்கின்றோம். நன்றி. நன்றி திரு கனல் வீரன் ஐயா அவர்களுக்கு. ஆக சற்று முன்பே நான் கூறிவிட்டேன், வாதம், விவாதம் மற்றும் உங்களுடைய கேள்விகளுக்கான உங்களுடைய பதில், இதை அனைத்தும் பார்த்து மதிப்பிட்டு தான் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். நன்றி ஐயா. அடுத்ததாக நமது இரண்டாவது நடுவரை பார்த்து விடுவோம். முனைவர் ரஹீம் கமாலுடீன் அவர்கள் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் குற்ற புலனாய்வுத்துறையின் விரிவுரையாளராக இருக்கின்றார். இவரும் ஒரு தமிழ் பற்றாளர், மாணவர் தன்முனைப்பு பேச்சாளர், தமிழ் சார்ந்த பல்வேறு இயக்கங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டுள்ளார். மாணவர் முழக்கம் போட்டியில் பல முறை நடுவராக செயல்பட்டு நம் மாணவர்களின் திறனை அடையாளம் கண்டு அவர்களின் ஆளுமையை வெளிக்காட்ட இவரின் பங்கு அளப்பரியது. வணக்கம் முனைவர் ரஹீம். இன்றைய போட்டியின் இந்த தலைப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நன்றி குமாரி வேதா, தான் ஸ்ரீ டத்தோ வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். முதலாவதாக வேதா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நான் நம்ம ரெண்டு பேரும் எப்படி இந்த குகையை விட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்னு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. நிறைய ஆதரவாளர்கள் இருக்கீங்க. ஓகே, நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை. இந்த தலைப்பு எடுக்க நம்ம ரொம்ப பாடுபட்டோம் தான் நான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான தலைப்பு. ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு 3-4 தலைப்பு இருந்தது அல்லவா? அதுலேருந்து நம்ம இந்த தலைப்பு இதுதான் சிறந்த தலைப்பு என்று நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். காரணம், இந்த மாணவர் முழக்கம் வெறும் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட மேடை பேச்சு மட்டுமல்ல, உங்களுடைய தலைமைத்துவம், உங்களுடைய லீடர்ஷிப் என்று கூறப்படும் தலைமைத்துவம், அந்த ஆளுமையை வெளிப்படுத்தும் ஒரு தளம் தான் இது. ஆகையால் இந்த தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பாக இருக்கும் என்று கருதி அதனால தான் இந்த தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த நிலைப்பாடு 4 முக்கியமான நிலைப்பாடு தான். ஏழ்மை நிலை, வானிலை மாற்றம், மக்கள் ஆரோக்கியம், இணைய அச்சுறுத்தல். ஆனால் எப்படி மாணவர்கள் நீங்கள் இதில் உங்களுடைய கருத்தை கூற போகிறீங்க, மற்றவர்கள் கருத்தை எப்படி வாதம் செய்ய போகிறீங்க, விவாதம் செய்ய போகிறீங்க. ஸோ இதில் தான் புள்ளிகளை கொடுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சிறப்பாக பேசுங்க, புள்ளிகளை தாராளமாக நாங்கள் கொடுக்குறோம். ஆக நல்லா பேசுனீங்களா, புள்ளிகளை தாராளமாக அள்ளி வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நடுவர் குழுவினர். அப்போ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? நடுவர் ரஹீம் அவர்களுக்கு நன்றி. ஆக இவர்கள் தான் நமது இன்றைய நடுவர்கள். இந்த வேலையில் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறும் அதே சமயத்தில் நம் நடுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாணவர்களை மதிப்பீடு செய்வது சுலபமான காரியமே கிடையாது. ஆக உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரத்தை தாழ்த்தாமல் நாம் பிரதான அங்கத்திற்கு சென்று விடுவோம். இது வணக்கம் மலேசியா 12 ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான விவாத போட்டி. நான் பிரதமரானால் அதி முக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை எது? இதில் முதலாவதாக ஏழ்மை நிலைப்பாடுதான் நான் அதி முக்கியமாக தீர்ப்பேன் என்று வாதிட வந்துள்ளார் பேரா ஜொன்ராத்தா 1 தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்மிதா வசன்குமார். சஷ்மிதா, நீங்கள் தயார் என்றால் உங்களின் வாதத்தை முன்வைக்கலாம். அவையினருக்கு என் முத்தமிழ் வணக்கம். ஏழ்மை என்ற சொல்லை கேட்டவுடன் அது பொருளாதார குறைவுடன் மட்டுமே தொடர்புடையதாக நாம்
நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் ஏழ்மை என்பது வெறும் பணத்தின் பற்றாக்குறை மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தரத்தை குறைக்கும் ஒரு கோட்பாட்டில் நடக்கும் விடயமாகும். அவ்வகையில் அந்த ஏழ்மையை நான் கல்வியில் பார்க்கிறேன். அவையினரே, கல்வியில் ஏழ்மை ஒருவரின் வாய்ப்பை பறித்து அத்தலைமுறையின் முன்னேற்றத்தை முடக்கி வைக்கிறது. ஏழ்மையினால் சத்துணவு கிடைப்பதில்லை, நல்ல சீருடைகள் இல்லை என்பதை நான் இங்கு விவாதிக்க போவதில்லை. நான் பேச விளைவது தற்போதைய கல்வியை பெற்றுக் கொள்வதில் ஏழ்மையை பற்றியது. இன்றைய கல்வி முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டது. கூகுள் வகுப்பறையும் டெலிமா ஐடியின் பயன்பாடும் கட்டாயமாக்கப்பட்டு விட்ட சூழலில் எத்தனை மாணவர்களுக்கு சமமான தொழில்நுட்ப வசதிகள் கிடைக்கப் பெறுகின்றன. ஆகையால் நான் பிரதமரானால் ஒவ்வொரு மாணவனும் கட்டாயம் மடிக்கணினியையும் இணைய வசதியையும் பெற்றிருக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கல்வியில் சமத்துவத்தையும் ஏழ்மையையும் கட்டுப்படுத்துவேன். தொடர்ந்து ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள வருமான ஏற்றத்தாழ்வு அதிகரித்து சமூக அமைதிக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கிறது. அதனால் மக்களுக்கு உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் வழங்குவதை நான் ஊக்குவிக்கவில்லை. அவையோரே, பசித்தவனுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தர வேண்டுமே அன்றி மீன் பிடித்து கொடுத்து பழக்க கூடாது. ஆகையால் நான் பிரதமரானால் அந்தந்த சமுதாயம் எந்த வேலையின் வழி தன் பொருளாதாரத்தோடு நாட்டு உற்பத்தியையும் உயர்த்த இயலுமோ அதற்கான பல்வேறு வேலை வசதிகளையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பேன். இதன் வழி மக்களின் நிலையான பொருளாதார ஏழ்மையை வேரோடு களை எடுப்பேன். அது மட்டுமின்றி நாட்டின் குறைவான தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏழ்மை நிலையாக பார்க்கிறேன். அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளோடு ஒப்பிடுகையில் தொழில்நுட்பத்தில் நம் நாடு சற்று பின்னடைவையே கண்டுள்ளது. அவ்வகையில் நான் பிரதமரானால் நாட்டின் தொழில்நுட்பத்தை பெருக்கி தொழில்நுட்பத்தில் புதுமையை ஊக்குவிப்பேன். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும் சந்தையில் அறிமுகப்படுத்துவதற்கும் நிறுவனங்களை ஊக்குவிப்பேன். தொழில்நுட்ப ஏழ்மையை ஒழிக்க வழி செய்வேன். ஆகவே மக்களின் குரலாக நாட்டின் முன்னேற்றத்தை நிலைநாட்ட ஒரு பிரதமர் என்ற பொறுப்பில் நாட்டின் ஏழ்மை நிலையைத்தான் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடுவேன். நன்றி. முதல் பேச்சாளராக களத்தில் இறங்கி தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார் சஷ்மிதா. அடுத்ததாக ஸ்லாங்கோர் காஜாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷனா பூபாலன். வானிலை மாற்றமே பிரதமரானால் நான் தீர்க்கவிருக்கும் அதிமுக்கிய பிரச்சனை என வாதிடவிருக்கின்றார். அவரின் வாதத்தை பார்த்து விடுவோம். செந்தில் ஆண்டவனே, சேவல் கொடி ஏந்தியவனே, உம்மருளை பெற்று உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் எங்கள் பிள்ளை தமிழில் நனைந்திட படையெடுத்த அவையோருக்கு வணக்கம் கூறி என் வாதத்தை தொடங்குகின்றேன். இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு, நான் பிரதமரானால் அது முக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை வானிலை மாற்றம் என்பதே என் நிலைப்பாடாகும். இந்த அற்புத உலகத்தில் தானமும் இல்லை, தவமும் இல்லை, அந்த வானம் எதையும் வழங்காவிடில் என்று வள்ளுவ பெருமான் போன் சிறப்பை அன்றே தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். வானிலைதான் மண்ணை மட்டுமல்ல மனிதனையும் யாக்கும் மாபெரும் சக்தி. அச்சக்தி சரியாக இல்லையெனில் இப்பூமி வெறிச்சோடி நிற்கும் வீதிகளாக மட்டுமே. இங்கு அடிப்படையே வானிலை என்றான பொழுது அதை விடுத்து நாட்டில் உள்ள மற்ற பிரச்சனைகளை சரி செய்வேன் என்று ஒற்றை காலில் குதிரை ஓட்டிக் கொண்டிருக்கும் எனது அன்பு தோழமைகள் மூவரை கண்டாய் பரிதாபமாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது என் கதைக்கு வருகின்றேன். வானிலை மாற்றம் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமேயானால் இரண்டே காரணம்தான். ஒன்று இயற்கையான மாற்றம், மற்றொன்று மனித செயல்பாட்டினால் நிகழும் மாற்றம். நாட்டின் முன்னேற்றம் வளர்ச்சி என்ற பெயரிலே பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் கழிவுப் பொருள்களை கொட்டுதல், நீர்நிலைகளில் நிலத்தடி நீர் என மனிதனின் பொறுப்பற்ற செய்கையின் காரணமாகவே வானிலை பெரும் மாற்றத்திற்கு ஆளாகிறது. ஒருவேளை நான் பிரதமரானால் இவை அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காண்பேன். எனது முதல் கட்ட நடவடிக்கையாக எரிபொருளை குறைக்கும் வகையில் சோலார் முறையை அமல்படுத்த உத்தரவிடுவேன். காற்றை மாசுபடுத்திடும் கரம் வகையை கக்கும் வாகனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். இரண்டாவதாக அனைத்து கழிவுப் பொருட்களையும் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு உற்பத்தி நிறுவனங்களுக்கும் ஆணையிடுவேன். அவ்வுத்தரவை மீறிடும் நிறுவனங்களுக்கு கடும் தண்டனை விதிப்பேன். ஆக நம் நாட்டில் அதி முக்கியமாக தீர்க்க பாடுபட வேண்டிய பிரச்சனை வானிலை மாற்றமே, வானிலை மாற்றமே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரக்ஷனா பேசியுள்ளார். அடுத்ததாக ஜோஹர் தமான் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்வின் ராவ் ஆனந்தன்.
நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்கப்பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை ஆரோக்கியம், மக்கள் ஆரோக்கியம் எனும் நிலைப்பாட்டில் தன் கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். என் ஆட்சிக்குட்பட்ட என் மக்களே, உடலும் உள்ளமும் நலம்தானா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகார ஒற்றை வரியில் மொத்த அதிகாரத்தை கூறிய எனது பாட்டன் இளங்கோவடிகளே, இதோ மக்கள் பிரதிநிதியாக மலேசிய மண்ணின் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் பிரச்சனை மக்கள் ஆரோக்கியம் என முழக்கமிட வந்துள்ளேன். இதுவரை இருந்த திட்டமெல்லாம் ஒரே மாதிரி, இனி மலேசியாதான் முன்மாதிரி. வளமான நாடு, கொட்டி கிடக்கும் பொருளாதாரம், கண்ணை கவரும் இயற்கை வளம், வீரல் நுனியில் உலகை வளம் வரும் இணைய வசதிகள் என எல்லாம் இருந்தாலும் இதனை அனுபவிக்க ஆரோக்கியம் இல்லாவிடில் சீரற்ற சிந்தனை வேறற்ற மரமாக போய்விடுமே. ஆகவே நான் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இருக்கும் சட்டங்களை கட்டாயமாக்கி ஆரோக்கிய வட்டத்திற்குள் வாழும் வித்தையை கற்பித்து சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், ஸ்வீடன் வரிசையில் மலேசியாவையும் இடம்பெற செய்வதே என் தலையாய பணி. நோய்களின் தாக்கம் 10 என்று கூறிய காலம் மலையேறி கொத்து கொத்தாய் மரண விளிம்பில் பரிதவிக்கும் என் மக்களை காக்க மன அழுத்தத்தை குறைக்கும் மணமகள் பாடத்திட்டத்தை உருவாக்குவேன். அஸ்திவாரமே பலமாக போட்டால் இனி மன அழுத்தத்தால் ஏற்படும் இறப்பிற்கு யமன் நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. வருடத்திற்கு 2 முறை கட்டாய உடல் பரிசோதனை, உப்பு, கொழுப்பு, சர்க்கரை குறிப்பிட்ட அளவே எடுக்க வேண்டும் என்ற வரையறை வகுத்து அதனை மைச யாத்ரா போன்ற சுகாதார செயலில் கண்காணிக்க தனி குழுவை நியமனம் செய்வேன். உடல் பருமனுக்கு குட் பாய், உயரத்திற்கு ஏற்ற உடல் எனக்கு ஸ்டாண்ட் பாய் என ஒவ்வொரு குடிமகனையும் கடைபிடிக்க செய்வேன். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உணவு மற்றும் பானம் இனி நாட்டில் உட்பிரவேசிக்க கூடாது என தடை விதிப்பேன். இதனால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டாலும் கூழ் குடிக்க உப்பிருந்தால் போதும், பால் குடிக்க சர்க்கரை தேவையில்லை என நாட்டிற்கு உணர்த்துவேன். ஆகவே நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை மக்கள் ஆரோக்கியம் என உறுதியாய் கூறி பிரதமராய் விடை கொடுக்கிறேன். நன்றி. மக்கள் ஆரோக்கியம்தான் நான் தீர்க்க பாடுபடும் பிரச்சனை என பேசி சென்றுள்ளார் நமது செஷ்வின் ராஜ். இறுதியாக நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை இணைய அச்சுறுத்தல் என தனது கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் கடா கூலியம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கிரிஷன் கோகுலபாலன். நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை இணைய அச்சுறுத்தல் என முழங்க வந்துள்ளேன். வாய்ப்பளித்த அவையினருக்கு இந்த இளைவனின் இனிய வணக்கம். அவையோரே, அறிவியல் புரட்சியின் விளைவால் பிறந்ததுதான் இணையம். அந்த இனம் தான் நம் மக்களின் இதயம். இணையம் இல்லாவிட்டால் ஏதோ வயிற்றில் கணையம் காணாதை போல் அல்லவா மக்கள் துடிக்கின்றனர். ஆனால் இணையத்தால் மக்கள் பகிடிவதை பண மோசடி, மெய்நிகர் நாணய மோசடி என பல அச்சுறுத்தலின் பிடியில் சிக்கி தவிக்கின்றனர். இதற்கு சமீபத்திய சகோதரி ஷாவின் மரணம் நல்ல உதாரணம். மக்களின் பாதுகாப்பு தானே ஒரு நாட்டின் பிரதான இலக்கு. ஆகவே நான் பிரதமரானால் சிறப்பு அமைச்சரவை அமைத்து தொடர்பு பல்லூடக சட்டத்தை கடுமையாக்குவேன். சபையோரே, இணைய மொழிதான் இன்று உலக மொழி என்று ஆகிவிட்டது. உலக கணினிகள் அனைத்தும் தங்களுக்குள் இணைப்பை கொண்டுள்ளன. இப்படி இருக்க நம் மலேசியா நாடு இணைய தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் நிலை என் நேரத்திலும் வரலாம். ஒரு நாட்டை வீழ்த்த கூர்முனை வாள்களோ ஆள்பல கூட்டமோ தேவையில்லை. கணினி நச்சுநிரல்களே போதும் ஐயா. அத்தோடு அரசியல் மிரட்டல்கள், மின் தூண்டிடல், தீப்பொருள் என இணையப்போரின் பட்டியல் இளம். ஆகவே நான் பிரதமரானால் சர்வதேச இணைப்புடன் இணைந்து இணைய மிரட்டல்களை கண்டறிந்து எச்சரிக்கையுடன் செயல்படுவேன். அவையோரே, இணைய அச்சுறுத்தலின் வரிசையில் இன்னொரு புது வருவே AI எனப்படும் செயற்கை அறிதிறன். AI நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இது பாடம் நடத்தும் ஆசிரியனாய், சிகிச்சை அளிக்கும் மருத்துவனாய் மாறும். இதனால் மக்களின் வேலை வாய்ப்பு பறி போகும். அத்தோடு இறந்தவரையும் பேச வைக்கும், முட்டவனையும் ஆட வைக்கும். ஏன் இந்த மாணவர் முழக்க மேடையே சூப்பர் சிங்கர் மேடையாகவோ அரசியல் மேடையா கூட மாற்றலாம். ஆனால் AI நாட்டிற்கு பின்னால் இருக்கும் ஆபத்துகளையும் ஏமாற்று வேலைகளையும் உங்களால் உணர முடிகிறதா? பயம் வேண்டாம். நான் பிரதமரானால் கை தேர்ந்த AI வல்லுநர்களை உருவாக்கி தீவிர தாக்குதல்களை தடுப்பேன்.
கிரீஷனுக்கு நன்றி. ஆக நமது இன்றைய தலைப்பில் 4 நிலைப்பாட்டிலும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்து விட்டனர் நமது போட்டியாளர்கள். அதிர்ந்தது இந்த ராமாயண குகை எனலாம். தொடர்ந்து இந்த போட்டியின் 2ஆம் பிரிவு. இந்த 2ஆம் பிரிவு என்பது மாணவர்களின் விவாத திறனை பார்க்கும் ஒரு அங்கம். அந்த வகையில் சஷ்மிதா, நீங்கள் உங்களின் விவாதத்தை முன்வைக்கலாம். வணக்கம். சற்று முன் பேசிய அருமை தோழன் செஸ்வின் ராவ் மக்கள் ஆரோக்கியம் பற்றி பேசுகையில் கல்வியை அமலாக்கம் செய்ய பல திட்டங்களை அறிமுகப்படுத்துவார் என கூறினார். உண்மைத்தான், மறுக்கவில்லை. ஆனால் சில நிதர்சனமான உண்மைகளை மறைத்து விட்டார் போலும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவரான உடலின் ஆரோக்கியத்தை பேண சரிவிகித உணவு தேவை. தினம் உணவை பெறுவதே போராட்டமாக கொண்ட மக்களுக்கு இவை சாத்தியமா? அன்பரே, ஏழ்மை நிலையில் வாடுபவன் கிடைப்பதை உண்டு உயிர் வாழ்ந்தாலே போதும் என யோசிப்பானே தவிர தான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது 2ஆம் பட்சமே. ஆக நீங்கள் சொல்வது போல் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் நீங்கள் கூறுகின்ற நோய்களை தவிர்க்க முறையான மருத்துவ சேவைகள் வேண்டும். அரசாங்க மருத்துவமனைக்கு சென்றால் அங்கும் கட்டணங்கள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் சற்று முன் நீங்கள் கூறியது போல் அந்த கல்வி திட்டங்களை அமலாக்கம் செய்ய உங்களுக்கு முதலில் பணம் வேண்டும். அந்த பணம் வேண்டும் என்றால் பொருளாதாரம் வளம் வேண்டும். அந்த பொருளாதாரம் வளமாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டின் ஏழ்மை நிலையைத்தான் போக்க வேண்டும் என்பது என் திண்ணமான முடிவு. நன்றி. அடுத்ததாக ரக்ஷனா, உங்களின் விவாதத்தை முன்வைக்கலாம். மீண்டும் அவையோருக்கு வணக்கம் கூறி தொடங்குகின்றேன் என் வாதத்தை. அறியாத வயதில் புரியாமல் ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் எனதோ அன்பு தோழமைகள் மூவரை கண்டால் சிரிப்புதான் வருகின்றது. என்னுடைய முதலாம் தோழி கூறியிருந்தால் நம் நாட்டில் ஏழ்மை நிலையை சரி செய்ய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாராம். அப்படி ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் ஏழ்மை நிலை சரியாகி விடுமா? இங்கு அடிப்படையே வானிலை என்றான போது அதை விடுத்து இவர் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்? உயிரை விடவா பொருளாதாரம் பெரியது? சரி, இவர்தான் சின்ன சின்ன பிள்ளை போல் ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் இங்கு 2வது தோழரோ மக்கள் ஆரோக்கியத்தை கட்டி காப்பதற்காக சிறு பிள்ளைகளுக்காக பாடத்திட்டத்தில் தன்னுடைய மக்கள் ஆரோக்கியத்தை பற்றி புகுத்துவாராம். கேட்பதற்கே வேடிக்கையாக இருக்கின்றது. 3ஆம் தோழரோ பேசுகின்றார், இணைய அச்சுறுத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பாராம். சட்ட நடவடிக்கை எடுத்தால் இந்நிலை என்ன மாறிவிடுமா? இங்கு சட்ட நடவடிக்கை இருந்தால் கூட நம் நாட்டில் குற்ற செயல்கள் அதிகரித்துதானே போகின்றது. ஆக மலேசியாவில் அதி முக்கியமாக தீர்க்கப்பாடுபடும் பிரச்சனை வானிலை மாற்றமே. அதை தீர்ப்பதே அதிபுத்திசாலித்தனம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செஸ்வின் ராவ், உங்களின் விவாதத்தை முன்வைக்கலாம். ஆரம்பிக்கலாமா என் எதிர்த்தரப்பு நண்பர்களே? மேலும் ஏழ்மையை ஒழிக்க மருத்துவ சேவை வழங்க வேண்டுமாம். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இங்கே தேவையா கூறுங்கள். உணவு கட்டுப்பாடு, மூலிகை மருத்துவம் என நோய்களை தீர்க்க பல வழிகள் இருந்தும் சோறு கண்ட இடம்தான் சொர்க்கம் என்று வாழ்ந்தே இன்று நோய்வாய்ப்பட்டு இலவச மருத்துவம் தேவை என்கிறீர்கள். அப்பொழுதும் ஆரோக்கியம் முக்கியம் என ஒப்புக்கொண்டதில் மகிழ்ச்சிதான். ஆனால் மக்கள் சுகாதாரத்தில் முதலீடு செய்வது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வித்திடும் நண்பரே. ஆகவே ஆரோக்கியம் காக்கப்பட வேண்டும். முற்றிலும் இலவசம் என்பதே இயலாத ஒன்றே. இப்போது 1.378 டிரில்லியன் என்ற நமது நாட்டின் கடன் இன்னும் எந்த நிலைக்கு போகும் கூறுங்கள். வானிலை மாற்றம் வாட்டத்தோடு கூறினாலும், ஏழ்மை நிலை ஏக்கத்தோடு கூறினாலும், இனி அச்சுறுத்தல் இழித்து கொண்டு கூறினாலும் மக்களுக்கு அதிமுக்கியமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை மக்கள் ஆரோக்கியம் தான் என நான் மனிதாபிமானத்தோடு கூறிவிட்டேன். மக்கள் ஆரோக்கியம் தான் அதிமுக்கியம் என்பதை உணர்ந்ததால் தான் என் நண்பர்கள் கலந்துரையாடலின் போது இந்த தலைப்பு தான் வேண்டும் என்று ஒரு மனதாய் கேட்டீர்கள் என்பதையும் மடியேன் அறிவேன். நாட்டிற்கு தேவை அதுதான் செய்வேன் பிரதமராயின் சேவை. நன்றி. அடுத்ததாக கிரீஷன், உங்களுடைய விவாதத்தை முன்வைக்கலாம். தோழியே, நீங்கள் ஏழ்மை ஒழிக்க வேண்டுமென சிறுபான்மை மக்களின் பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு பிரதமராக நானோ ஏழை முதல் பணக்காரன் வரை, சிறுவர்கள் முதல் குடுகுடு தாத்தா வரை அனைவரையுமே தாக்கி வரும் அதிமுக்கிய பிரச்சனையான இணைய அச்சுறுத்தலை தீர்க்க வேண்டும் என்கிறேன். ஏழ்மை ஒழிக்க ஏற்கனவே பாயோங் ராமா, ஈகாசே, பந்த்வான் சாராஹிடோப் என பல திட்டங்கள் அமலில் உள்ளன. ஆனால் இன்றைய நவீன யுக வளர்ச்சியினால் இணைய அச்சுறுத்தலில் சிக்கி தவிக்கும் மக்களை காப்பதே அதிமுக்கியம் என்பது என் வாதம். இணையத்தில் இணைந்து பாருங்கள், நாளிதழை திறந்து
தினம் தினம் பார்ப்பதும் படிப்பதும் ஏழ்மேல் இறந்தவர்களை பற்றி அல்ல, இணையத்தால் உயிரிழந்தவர்களையும் உடைமைகள் இழந்தவர்களையும் உணர்வுகளால் தாக்கப்பட்டவர்களையும் தான். ஏழ்மை இன்றியும் வாழும், இணையமின்றி வாழ முடிவதில்லை, இணையம் இருப்பதாலும் வாழ முடிவதில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களை காப்பதுதான் ஒரு நல்ல தலைவரின் கடமை. ஆக ஏழ்மை விட இணை அச்சுறுத்தலை தீர்ப்பது அதிமுக்கியம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் விவாத பிரிவு முடிந்துவிட்டது. அடுத்ததாக இரண்டாவது கருத்து மறுத்தல் அங்கம். சஷ்மிதா, நீங்கள் தொடங்கலாம். வணக்கம். சற்று முன் பேசிய தோழி வானிலை மாற்றம் தான் பெரும் பிரச்சனை என்பது போல் பேசினார். சபையோரே, பொழிகின்ற மழையை நில் என்று சொல்கின்ற வலிமை நம்மிடமில்லை. வருகின்ற பேரலைகளை கடலே உள்வாங்கிக்கொள் என கட்டளையிட நம் கடவுளும் இல்லை. இயற்கை சீற்றம் என்பது நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. வானிலை மாற்றத்தை நாம் முன்குறிக்கலாமே தவிர மிக துல்லியமாக அறுதியிட்டு கூற இயலாது. ஆனால் வானிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளை கணிக்க முடியும். அதனை எதிர்கொள்ள பல முன்னேற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். அதைத்தான் சற்று முன் தோழி மறுசுழற்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துவேன் என்று விரிவாக விளக்கினார். அவற்றை நான் ஆமோதிக்கிறேன். ஆனால் அவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த நம் நாடும் நாட்டு மக்களும் பொருளாதாரத்தில் வளமாக இருக்க வேண்டும். அதற்கு ஏழ்மை நிலையைத்தான் போக்க வேண்டும் என்பது என் விளக்கம். மேலும் வானிலை மாற்றம் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க விரிவான ஆராய்ச்சியும் நேர்த்தியான திட்டமிடுதலும் தேவை. இவை நீண்ட கால அளவை கொண்டவை. ஆகவே குறுகிய கால தீர்வுகளை கொண்ட ஏழ்மை நிலையை போக்குவது இருப்பதிலே மிக சிறந்த தேர்வு. நான் பிரதமரானால் அதைத்தான் செய்வேன். நீங்கள் எப்படி? சிந்தியுங்கள். நன்றி. தொடர்ந்து ரக்ஷனா, உங்களின் வாய்ப்பு. கதிர்வேலா, காத்திரு. மீண்டும் வணக்கம் கூறி தொடங்குகின்றேன் வாதத்தை. சற்று முன் என்னுடைய தோழமைகள் கூறுவதெல்லாம் மூட்டை துளைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையாக இருந்தது. என்னுடைய முதலாம் தோழி கூறியிருந்தார், இங்கு அவர் விலைவாசியை குறைக்க போகிறாராம். விலைவாசியை குறைத்தால் ஏழ்மை நிலை நீங்கி விடுமாம். இவர் இங்கு விலைவாசியை குறைக்க சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சொத்துக்களை குவித்துக் கொண்டுதான் போவார்கள். இங்கு ஏழ்மை நிலை தீர்ந்த பாடுதான். மற்றொன்று பக்கமோ என்னுடைய ஆரோக்கிய நண்பர் நியாயமாக பேசுவார் என்று பார்த்தால் 1 கிலோ எத்தனை விலை என்ற கணக்கு தான். இங்கு துரித உணவுகளை நிறுத்த வேண்டுமாம். எந்த காலத்தில் இருக்கின்றார் இவர்? நடந்து கொண்டே நூடல் சாப்பிட்டு புலப்பை செய்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் வாழை இணையில் உணவை உண்பதற்கெல்லாம் நேரம் இருக்கோ? இணை அச்சுறுத்தலை பேசிய தோழரோ பேஷ் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து வைக்கும் வல்லமை பெற்றவர். இணைய அச்சுறுத்தலுக்காக பல சமூக ஊடகங்களை தடை விதிக்க போகிறாராம். அவர் எந்த காலத்தில் இருக்கின்றார்? நாம் இருக்கின்ற காலமோ செயற்கை நுண்ணறிவு. ஆக மலேசியாவின் தலையாய பிரச்சனையாக இருப்பதே வானிலை மாற்றம் தான் என மீண்டும் தெளிவுபடுத்தி நான் பிரதமரானால் இதைதான் செய்வேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து செஸ்வின், உங்களுக்கான வாய்ப்பு. அடித்தது யோகம், கிடைத்தது மீண்டும் ஒரு வாய்ப்பு. இணைய அச்சுறுத்தல் நிகழ்கின்றன, அதற்கான செயல் திட்டங்கள் போட வேண்டுமாம். ஆடத் தெரியாத சிலுக்கு காலில சுளுக்குன்னு சொன்னாலாம். சென்ற மாதத்தோடு 4994 பகடிவதை பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கின்றன. 34,000 பண மோசடி இதுவரை நடந்திருக்கின்றன. சரிதான். ஆனால் இதற்கு மூலம் எது அன்பரே? அளவுக்கு மேலே ஆசையும் தேவையற்ற பகிர்தலும் தானே. இதற்கு இணைய பயனர்களுக்கு தேவை ஆரோக்கிய சிந்தனையை தவிர இணைய கட்டுப்பாடு இல்லை. பறப்பது கோழி என்றால் கேட்பவனுக்கு புத்தி எங்கே போயிற்று? அடுத்து வானிலை மாற்றத்தின் மாண்புமிகு பிரதமரே, 2022 மாத்தாங்காலியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் 31 பேர் இறந்ததுதான் அதிக எண்ணிக்கை மரணமாகும். ஆனால் அதைவிட அதிமுக்கியமாக அதிக மரணங்களை சந்திக்கும் என் மக்கள் 2022 இருதய நோயால் 50,000 பேர் இறந்தனர். சர்க்கரை நோயால் 10 இல் 7 பேர் இறக்க நேரிடுகிறது. உயர் ரத்த அழுத்தம் ஒரு பக்கம் என் மக்களை விழுங்கி ஏப்பம் விடுகிறது. இப்போது கூறுங்கள், தீர்க்க வேண்டியது மக்கள் ஆரோக்கியமா அல்லது உங்களின் வானிலை மாற்றமா? நன்றி. கிரீஷன், உங்களுக்கான வாய்ப்பு. தோழியே, வானிலை மாற்றம் என்று சொல்லும் போது தெரியவில்லையா அது மாறிக்கொண்டுதான் இருக்கும் என்று? இயற்கையின் சீற்றங்களும் அதன் பாதிப்புகளும் கவனிக்கப்பட்டுதான் வருகின்றன. அதற்கான மானியங்களும் முன்னேற்பாடுகளும் அமல்படுத்தப்பட்டுதான் வருகின்றன.
வெள்ள நிவாரணம் கொடுத்துவிட முடிகிறது. ஆனால் இணையத்தில் ஒளிந்திருக்கும் கொள்ள நரிகளை கண்டறிய முடிவதில்லை. மண் சரிவுக்கு மானியம் தரலாம், ஆனால் இணைய மோசடியால் ஏற்படும் மனசரிவுக்கு என்ன தருவது? சுனாமியின் வரவை கூட கணித்துவிட முடிகிறது. ஆனால் இணையத்தில் ஒளிந்திருக்கும் பினாமிகளை கண்டறிய முடிவதில்லை. நிலநடுக்கத்தை கூட அறிந்திட முடிகிறது. ஆனால் தினம் நடுக்கம் தரும் இணைய மோசடிகளை கண்டறிய முடிவதில்லை. தோழியே, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று தெரியாதா உங்களுக்கு? ஆக இயற்கையான வானிலை மாற்றத்தை விட அதிமுக்கியமான இணைய அச்சுறுத்தலை வழிகாணும் தலைவனாக இருப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூன்றாவது கருத்து மறுத்தலங்கம். சஷ்மிதா, நீங்கள் தொடங்கலாம். வணக்கம். நான் இறுதியாக விவாதிக்க போவது இந்த இணைய அச்சுறுத்தல்கள் பற்றியதுதான். எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. ஐயா, வாழவே வழியில்லை என்ற மக்களின் ஏழ்மை நிலையை பற்றி நான் விவாதித்திருக்க, ஒருவர் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் பறிபோகாமல் இருக்க வழி கூறிக்கொண்டிருக்கிறார். ஐயா, இருப்பவர் மட்டும்தான் இழப்பதை குறித்த கவலை கொண்டிருப்பர். அப்படி பார்த்தால் முதலில் ஏழ்மை நிலையை போக்க வேண்டும், பிறகு செல்வத்தை சேர்க்க வேண்டும், அதன் பிறகுதான் அச்செல்வத்தை காக்க வழி தேட வேண்டும். ஆக என் நிலையிலிருந்து பார்த்தால் இணைய அச்சுறுத்தல்கள் என்பது மூன்றாம் பட்சமே. ஒரு பிரதமராக நான் பண மோசடி பிரச்சனையை பொறுத்துதான் தீர்த்து வைப்பேன். அதுவே ஏழ்மை நிலையை போக்கினால் அதிநவீன கல்வி முறை கிட்டும். அதன் வழி இணைய பயன்பாட்டில் பாதுகாப்பான கருவிகளையும் செயலிகளையும் உருவாக்கலாம் அல்லது வாங்கி பொருத்திக் கொள்ளலாம். மேலும் கோவிட் தொற்று நோய் காலத்தில் முறையான இணைய வசதி உள்ள மாணவர்கள் மட்டுமே வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்க முடிந்தது. தீபகற்ப மலேசிய மாணவர்களுக்கே அது சவாலாக இருந்தபோது கிழக்கு மலேசியா மாணவர்களின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் தான் நான் முதலில் தொழில்நுட்ப ஏழ்மை நிலையை போக்க வேண்டும் என்கிறேன். அதன் பிறகு இணைய அச்சுறுத்தல்கள் பிரச்சனையை பொறுத்தே களை எடுக்கலாம். நன்றி. ரக்ஷனா, இது உங்களுக்கான மூன்றாவது வாய்ப்பு. மீண்டும் அவையோருக்கு வணக்கம் கூறி தொடங்குகின்றேன் என் வாதத்தை. இரண்டாம் தோழர் அவருடைய முதல் இதில் கூறியிருந்தார், இங்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு ஒரு கருத்துணர்வு விழிப்புணர்வை நடத்தி கொடுக்க போகிறாராம். ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா? வாயை கட்டுப்படுத்துங்கள், அவ்வளவுதான். இதை விட்டு புட்டு எதையெல்லாம் ஒரு நாட்டு பிரச்சனையாக பேசுவது தட்டானுக்கு சட்டை போட்டால் கட்டை தம்பி குட்டையால் அடிக்க வருவான் என்ற கதையாக தான் இருக்கின்றது. இணைய அச்சுறுத்தல் தோழரோ கூறியிருந்தார் இங்கு மாணவர்கள் தன்னுடைய கல்விகளில் பின்தங்குகின்றார்கள் என்று. அதில் ஒரு வேடிக்கை, இங்கு சிறு பிள்ளை கூட தனக்கு தெரிந்த பல விஷயங்களை இந்த கூகுள் இணையம் வாயிலாக தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. இவ்வேளையை இணைய அச்சுறுத்தலை முடக்க போகிறாராம். நடந்ததுதான். ஆக இம்மண்ணில் பிறந்த என்னால் ஒரு பிரதமரானால் வானிலை மாற்றத்தையே சரி செய்ய முன்னுரிமை கொடுப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து செஷ்வின், இது உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இறுதியாய் ஒரு வாய்ப்பு. உறுதியாய் கூறுகிறேன் எனது கருத்தை. ஏழ்மை நிலையை குறைக்க புதிய திட்டத்தை அறிமுகம் செய்வாராம். இதை சற்று முன்பு என் இணைய நண்பர் கூறினார். ஆனால் அவர் தெளிவாக விளக்கவில்லை. நான் அதனை விளக்குகிறேன். ஏழ்மை நிலையை குறைக்க எண்ணிலடங்கா திட்டங்களும் சட்டங்களும் போட்டாகிவிட்டது. பட்டியல்ல சொல்லட்டுமா, பட்டக்கடன் தீந்திடுமா? பட்டியலை அவிழ்த்து விடுகிறேன், கேளுங்கள். சுமகன் சர இடோப் எஸ்டிஆர், குறைந்த வருமான குடும்பங்கள், திருமணமாகாதோர், முதியோர், உடல் ஊனமற்றோருக்கு நிதி உதவி. ஈகாஸ் எனும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மக்களுக்கான நிதி உதவி. ப்ரீஹத்தின் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ், அதாவது கோவிட்-19 வருமானம் இழந்த மக்களுக்கான நிதி உதவி. அக்ரோபேஸ் இனிஷியேட்டிவ்ஸ், கிராமப்புறங்களில் விவசாயத்தை மேம்படுத்தும் நிதியுதவி. பிபிஆர், எஸ்ஆர், பிஆர்எம்ஆர், வைத்தியன்பி, மை ஹோம் போன்ற வீட்டு நிதியுதவி. ஐயோ, எத்தனை நிதியுதவிகள்! சத்தும் கொடுத்த கொடைவள்ளல் கர்ணனையும் மிஞ்சி விடுவர்கள் போல் உள்ளதே. மக்களே, இங்கு கொடுத்தாலும் கூற இல்ல, சேர்த்தாலும் சமாதானம் இல்ல என்று நிதி கேட்ட என் மக்களின் விதையை ஆதர பாதாளத்தில் தள்ளி விடாதீர்கள். எச்சரித்து வழிவிடுகிறேன். நன்றி. இறுதியாக கிரீஷன், உங்களுக்கான வாய்ப்பு. தோழரே, மக்களின் ஆரோக்கியம் அவசியம்தான். ஆனால் அந்த ஆரோக்கியம் பெரும் அளவில் சீர்குலைய இணையம் தான் மிகப்பெரிய காரணம் எனலாம். பள்ளி மாணவர்கள் முதல் பல் போன தாத்தா வரை இணையத்தால் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றனர்.
அதை வளர்க்கத்தான் அரசாங்கம் தினம் தினம் விழிப்புணர்வு மேடைகள் வழியும் விளம்பரங்கள் வழியும் பாட்டாய் பாடி வருகின்றதே. அதை கேட்டாலே நம் மக்கள் பிழைத்து விடுவார்களே. ஆனால் இணை அச்சுறுத்தல் என்பது பாமர மக்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆக நான் பிரதமரானால் இந்த இணை அச்சுறுத்தல் ஒரு போதும் மனிதனை உருகுலைக்க விட மாட்டேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள், புள்ளி விவரங்கள், பிற நாடுகளை மேற்கோள் காட்டிய குறிப்புகள் என அனைத்தையும் உள்ளடக்கி போட்டியாளர்கள் தங்களின் வாதத்தை முன்வைத்து விட்டார்கள். இவர்களுக்கிடையான விவாதத்தையும் நாம் பார்த்து விட்டோம். இடையில் சில்க் சுமிதா கூட வந்து சென்று விட்டார். அடுத்ததாக பேச்சுத்திறன் மட்டும் போதுமா, போட்டியாளர்களின் சிந்தனையாற்றல் எப்படி இருக்கிறது என்பதை சோதிக்க இதோ கேள்விகளோடு வருகிறார்கள் நமது நடுவர் குழுவினர். ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம், ஏழ்மை நிலையை ஒழித்து விட்டீர்கள், மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்கின்றார்கள். ஆனாலும் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு ஆரோக்கியம் மிக முக்கியம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். செல்வம் உண்டு, செழிப்பு உண்டு, ஆனால் நோய் நொடியோடு வீட்டில் முடங்கி இருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆக மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குகின்றோம். உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்றீர்களா? ஐயா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ ஒரு பிரதமராக அதிமுக்கியமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்பதால் அதிமுக்கியமாக என்ற சொல் தான் இந்த தலைப்பின் அடிநாதம் என்பதை விளங்கிக் கொண்டேன். அப்படி பார்க்கையில் ஒரு பிரச்சனையை களைய முதலில் அப்பிரச்சனையின் வீரியம், அதை உடனடியாக தீர்க்க வேண்டிய அவசரத்தன்மை, அதை தீர்க்க உள்ள வாய்ப்புகள், மேலும் தேவைப்படும் செலவுகள் என பல கோணங்களில் ஆராய வேண்டும். அப்படி பார்க்கையில் சற்று முன் ஐயா கூறியது போல் மக்கள் ஆரோக்கியம் என்பது நிலையில்லாத மற்றும் நிர்ணயிக்க முடியாத ஒன்று. வயது ஏற ஏற நோய்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆக அந்த நோய்கள் எல்லாம் தீர்க்க நமக்கு பொருளாதாரம் வளம் தேவை. பொருளாதாரம் வளம் வேண்டும் என்றால் நம் நாட்டின் ஏழ்மை நிலையைத்தான் போக்க வேண்டும். ஆகவே நீங்கள் என்னை அடித்து கேட்டாலும் வற்புறுத்தி கேட்டாலும் ஏன் தூக்கத்தில் இருந்தே எழுப்பியே கேட்டாலும் எனக்கு ஏழ்மை நிலையைத்தான் நான் முதலில் தீர்த்து வைப்பேன். எனக்கு மக்கள் தான் முக்கியம். நன்றி. தெரியும் யாரையும் ஏமாற்ற முடியாது என்று, அதுவும் தஸ்மிதாவை ஏமாற்றவே முடியாது. அடுத்ததாக ரக்ஷனாக்கான கேள்வியுடன் முனைவர் ரஹீம். ரக்ஷனா தயாராக இருக்கீங்களா? ஐயா, ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பான படைப்பு. ஓகே ரக்ஷனா, நீங்க பிரதமராக அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை வந்து வானிலை மாற்றம்னு சொல்லியிருந்தீங்க. வானிலை மாற்றம் ஆங்கிலத்தில் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் என்று நம்ம அழைப்போம் அல்லவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் ஒரு 5 வருடம் இருப்பாங்க, ஆமாம் இல்லையா? 5 வருடம் அல்லது 10 வருடம் அடுத்த தேர்தலை முன்னிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றம் அதனுடைய முடிவு, அதோடைய ரிசல்ட் வந்து 5 வருஷத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருடம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும். அதனுடைய உழைப்பை வந்து தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகையால் நான் என்ன சொல்றேன்னா ரக்ஷனா, ரொம்ப செல்லமாக அன்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். நீங்க பிரதமர் ஆகினீங்கன்னா மக்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா வானிலை மாற்றம் வந்து 5 வருடத்துல எந்த ஒரு முடிவையும் ரிசல்ட்டையும் உங்களால பார்க்க முடியாது. எப்படி மாத்திக்கிறீங்களா? மக்கள் ஆரோக்கியம். வணக்கம் ஐயா. இங்கு உணவு இருந்தால்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். அந்த உணவை தருகின்ற வானிலையை சரி செய்வதை விட்டுவிட்டு இவர்கள் எதையோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வானிலை சரியில்லை, இங்கு விண்ணும் மண்ணும் சரியில்லை என உண்பதற்கு உணவும் இல்லை, விளைச்சலும் இல்லை. இங்கு எங்கு மக்கள் ஆரோக்கியத்தை கட்டி காப்பது? ஆக நான் கூற விரும்புவது என்னவென்றால், நான் பிரதமரானால் அது முக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை வானிலை மாற்றமே, வானிலை மாற்றமே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் ரக்ஷனா. அப்ப 5 வருஷத்துல இந்த வானிலை மாற்றத்துல ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்க கொடுப்பீங்க. ஆமாம் ஐயா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து செஷ்பின் உங்களுக்கான கேள்வியோடு நடுவர் கனல் வீரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஐயா. சரி, மக்கள் ஆரோக்கியம்தான் கட்டாய பரிசோதனை, கட்டாய மருத்துவ பரிசோதனை, இது எல்லாம் நீங்கள் முன்வைத்த கருத்து தான். இருந்த போதிலும் இன்னொரு புறம் நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்றால், யாரிடத்தில் பணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சிகிச்சை கிடைக்கும்.
இப்போ தற்சமயம் நீங்கள் நாளிதழ்லாம் செய்தி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா காப்புறுதி கட்டணத்தெல்லாம் உயர்த்த போகிறாங்க. அப்போ இங்கே பணம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் இல்லை என்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஆக நீங்கள் பிரதமரானா கட்டாயம் பொருளியல் வளப்பத்தை வளர்ச்சியை உயர்த்துவதில் தான் உங்களுடைய அதிமுக்கியமான கவனமும் எண்ணமும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? என் அறிவுச் சுடரை மிளிரச் செய்யும் தந்திரம் தெரிந்த மந்திர மகானின் கேள்விக்கு நன்றி. உரையில் உள்ள வரிகளை உணர்ந்து கேட்ட ஐயா அவர்களே, அக்கரையில் படர்ந்த பாகற்கொடிக்கு இக்கரையில் பந்தலிடுவேனா? காப்புறுதி திட்டம் முன்பை விட 40 முதல் 70 விழுக்காடு வரை உயர்வு கண்டுவிட்டது. இது சாதகமா அல்லது பாதகமா என்று தானே ஐயா கேட்க வருகிறீர்கள்? இந்த கட்டண உயர்வு அவர்களின் மாத கட்டண உயர்வில் இருந்து தான் ஐயா உயர்கிறது. காப்புறுதி வேண்டும் என்ற கட்டாய தேவைக்காக எடுப்பவர்களுக்கு இது சாதகமாகவே அமையும் ஐயா. ஐயா, என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் சமத்துவ மருத்துவத்தை வழங்குவேன். அப்போது தனியார் மருத்துவமனையும் அரசாங்க மருத்துவமனையும் ஒரே குடையின் கீழ் இயங்கும் ஒப்பந்தத்தை போடுவேன். மருத்துவர் தொடங்கி மருத்துவ சேவையும் ஒரே நிலையில் இருப்பதை நான் உறுதி செய்வேன் ஐயா. காப்புறுதியை இருப்பவன் இருக்கிறான், இல்லாதவன் என்ன செய்வான் என்றால், என்னுடைய ஆட்சியில் காப்புறுதி திட்டம் என்பதே இல்லாமல் மக்களின் ஊதியத்தில் ஒரு பங்கு மருத்துவ செலவிற்காக முன்பே சேமிக்கும் பாடலம் வரும் ஐயா. ஐயா, மீண்டும் கூறுகிறேன், நான் பதவிக்காக வந்தவனில்லை, உதவி என்பதை மட்டுமே நெஞ்சில் பிரதிநிதி. நான் செய்வேன் பிரதமரா என் சேவை. நன்றி. பிரதமர் தான் இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு இருந்தது. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கிரீஷன் இதோ உங்களுக்கான கேள்வியோடு வருகின்றார். மீண்டும் முனைவர் ரஹீம் அவர்கள். தயாரா இருக்கீங்களா? தயார் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குற்றவியல் நிபுணர், சரிங்களா? ஆகையால் நான் ஒத்துக்கிறேன், இணைய அச்சுறுத்தல் மலேசியா நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, இணைய அச்சுறுத்தல். ஆனால் நம்ம மற்ற நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலை, வானிலை மாற்றம், மக்கள் ஆரோக்கியம். ஒரு பிரதமராக நீங்கள் இணைய அச்சுறுத்தலுக்கு பதிலாக நீங்கள் ஏழ்மை நிலை அல்லது மக்கள் ஆரோக்கியத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இணைய அச்சுறுத்தல் தான் ஒரு பகுதி மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க, எல்லோரும் அல்ல. யாரெல்லாம் இணைய வசதி வச்சிருக்காங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஆகையால் ஏழ்மை நிலை, மக்கள் ஆரோக்கியம் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் ஒரு பகுதி பாதிக்கப்படுற ஒரு மக்கள்ல ஒரு பகுதியில் உள்ள பிரச்சனையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சொல்லுங்க கிரீஷன். உங்கள் கேள்விக்கு நன்றி ஐயா. ஐயா, நீங்கள் கூறியது போல் மக்கள் ஆரோக்கியத்திற்கும் வானிலை மாற்றத்திற்கும் ஏழ்மை நிலைக்கு முக்கிய காரணம் மக்களின் பொறுப்பற்ற செயல்களும் ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளும் தான். நம் மக்களை திருத்த முன்னாள் இந்நாள் பிரதமர்கள் எத்தனையோ சட்டங்களை உருவாக்கி விழிப்புணர்வு மேடைகள் வழியும் விளம்பரங்கள் வழியும் தலைப்பாடாய் அடித்து வருகின்றனர். ஆனாலும் பயனில்லை. இருக்கும் சட்டங்களை பின்பற்றி கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சுய ஒழுக்கத்தை மாற்றிக்கொண்டாலே பிரச்சனை முடிந்தது. என்ன நான் சொல்வது சரிதானே ஐயா? ஆனால் கண்ணுக்கு தெரியாத புல்லுருவிகளான இணைய மோசடிகளிலும் இருந்து மக்களை காப்பதுதான் ஒரு பிரதமரான எனக்கு அதிமுக்கிய வேலை. ஏனெனில் மக்கள் அனைவரும் இணையம் அல்லது கணினி அறிவில் கை தேர்ந்தவர்கள் கிடையாது, இருக்கவும் முடியாது. அப்படி இருக்க புதிய சட்டங்களை உருவாக்கி கை தேர்ந்த இணைய நிபுணர்களை தருவித்து மக்களுக்கு இணைய விழிப்புணர்வை புகட்டி இந்த இணைய மோசடியை இருந்து மக்களை காப்பதுதான் ஒரு பிரதமரான எனக்கு அதிமுக்கிய வேலை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேதா, எனக்கு பயமா இருக்கு. இப்ப அந்த பயம் எனக்கும் வந்துவிட்டது முனைவர். 4 போட்டியாளர்கள் நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்கப்படும் மலேசியாவின் பிரச்சனை எது என்ற தலைப்பில் 4 போட்டியாளர்களும் வாதம், விவாதம் மற்றும் நடுவர்களின் கேள்விக்கு திறம்பட பதிலளித்துள்ளார்கள். ஆனால் இவர்களில் யார் வெற்றியாளர் என்பது இதோ புள்ளிகளை விறுவிறுப்பாக போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு தான் தெரியும். இந்த வேளையில் இன்றைய போட்டி ஒட்டுமொத்தமாகவே எப்படி இருந்தது என்பதை பற்றி நம் நடுவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நான் பள்ளியில் படிக்கும் பொழுது இந்த பருவத்தில் இருக்கும் பொழுது பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்ட அனுபவம் இருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் இந்த பிள்ளைகள் போல நடுவர்களை பதிலுக்கு கேள்வி கேட்கின்ற அந்த துணிவும் அந்த திறனும் என்னிடத்தில் இருந்ததில்லை. ஆக இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த போட்டியில் மட்டுமல்ல, இந்த போட்டியின் இன்னொரு நோக்கம் என்னவென்றால் இந்த பிள்ளைகளிடத்தில் நல்ல தலைமைத்துவம் வர வேண்டும் என்பது. ஆக அந்த தலைமைத்துவம்
உங்களிடத்தில் இருக்கின்றது, இதை மென்மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். எமக்கு மிக நிறைவாக இருந்தது இவர்களுடைய படைப்பு. உள்ளபடியே சொல்லப்போனால் வெற்றியாளர்களை தேர்வு செய்வதில் நாங்கள் சிக்கலை எதிர்நோக்க போகின்றோம். நன்றி. அந்த சிக்கலை எதிர்கொள்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள். முனைவர் ரஹீம், நீங்க சொல்லுங்க, இன்றைய போட்டி எப்படி இருந்தது? இந்த 4 மாணவர்களும் பட்டை தீட்டிய வைரங்கள். வாழ்த்துக்கள், சிறப்பாக செஞ்சீங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக செஞ்சுருந்தீங்க. நாங்கள் முதல்ல பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா, சார் யாராச்சும் ஒரு பிள்ளை வந்து எங்கேயாச்சும் விட்டுருணும் சார், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். யாரும் விடலை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி ஐயா. நன்றி நடுவர் குழுவினர் அவர்களுக்கு. இந்த வேளையில் மாணவர்களை பற்றி நாம் ஒன்றை சொல்ல வேண்டும். ஒருவர் கூறிய கருத்தை 1 நிமிடத்திற்குள் நாம் பெரும்பாலும் மறந்து விடுவோம். ஆனால் ஏறக்குறைய இந்த போட்டி 40 நிமிடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஒவ்வொரு போட்டியாளரும் பிறர் என்ன சொன்னார், தான் சுய கருத்துக்கள் அனைத்தையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு ரொம்ப அழகாக தங்களுடைய படைப்பை முன்வைத்திருக்காங்க. இந்த வேளையில் நமது இந்த 4 போட்டியாளர்களுக்கும் மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டலை வழங்கிவிடுவோம். பேரா ஜொன்ராத்தா 1 தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்மிதா வசன்குமார், ஸ்லாங்கூர் காஜாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷனா பூபாலன், ஜோஹூர் தமன் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த செஷ்வின் ராவ் ஆனந்தன், கடா கூலிம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கிரிஷன் கோகுலபாலன். இவர்களில் யார் வெற்றியாளர் என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக காத்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு சளைத்தவர் அல்ல என்பதற்கேற்ப அவர்களின் வாதம் விவாதம் அமைந்திருந்தது. நடுவர்களின் முடிவுக்காக காத்திருப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரை. முதலாவதாக வணக்க மலேசியா நிர்வாக இயக்குனர் திரு தியாகராஜன் முத்துசாமி அவர்களை நோக்க உரை வழங்க அழைக்கிறோம். என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். 12வது முறையாக மலர்ந்திருக்கும் வணக்க மலேசியாவின் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான விவாத போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, சிறப்பு வருகையாளர்களாக இங்கு வீற்றிருக்கும் கோலாலம்பூர் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா, மலேசிய இந்து ஆலய மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவைத் தலைவர் டத்து சிவக்குமார், மாயிகாவின் உதவித் தலைவர் செனட்டர் டத்து நெல்சன் ரங்கநாதன், செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ், தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் அரசியல் செயலாளர் டத்து அன்புமணி, மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குனர் திரு பிரபாகரன் கணபதி, மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் முதன்மை அமைப்பாளரும் மாணவர் முழக்கம் போட்டியின் ஆலோசகருமான திரு பாஸ்கரன் சுப்பிரமணியம், மாயிகாவின் மத்திய செயலவை உறுப்பினர் மற்றும் தேசிய ஊடகத் தலைவர் திரு சிவசுப்பிரமணியம், மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் திரு பாண்டியன், நமது நடுவர்கள் முனைவர் ரஹீம் கமாலுடீன், திரு கனல் வீரன் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், வருகையாளர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தோடு நம்முடைய மாணவர்கள் 4 செல்வங்கள் மிக சிறப்பான தங்களுடைய விவாதங்களை முன்வைத்து தங்களுக்கும் தங்களை சார்ந்த தமிழ் பள்ளிகளுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த போட்டியினுடைய அடிப்படை நோக்கமே. நம்முடைய தமிழ் பள்ளி மாணவர்கள் உலகளவிலே இருக்கக்கூடிய மற்ற நாட்டு தமிழ் சார்ந்த மக்களோடு விவாதிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் என்ற முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் 2011ஆம் ஆண்டு இந்த போட்டியை தொடங்கினோம். அந்த தொடக்கத்திலிருந்து நாம் அதன் பிறகு இந்த போட்டி தேசிய ரீதியிலே தொடங்கிய இந்த போட்டி அடுத்தடுத்து அனைத்துலக போட்டியாகவும் மாறியது. 2014ஆம் ஆண்டு முதலாக நாம் சென்னையில் இந்த போட்டியை நடத்தினோம். 2015ஆம் ஆண்டு துபாயில் நடத்தினோம். 2016ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் நடத்தினோம். 2017ஆம் ஆண்டு முதல் 2014 கோலாலம்பூரில் நடத்தினோம். அதன் பிறகு 2015 சென்னையில், 16 துபாயில், 17 பாண்டிச்சேரியில், 18 சிங்கப்பூரில் நடத்தினோம். 19க்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்து விட்டது. நாம் நேரடி போட்டியை நடத்த முடியாமல் போனது. நாம் இணையம் வாயிலாக நடத்தினோம். அதன் பிறகு இடைவெளியை விட்டு நாம் மீண்டும் ஒரு நேரடி போட்டியை தோட்ட மாளிகையில் நடத்தினோம்.
அதன் பிறகு இப்பொழுது இந்த போட்டியை இங்கு பத்துமலை திருத்தலத்திலே இந்த ராமாயண கோயிலே மிக சிறப்பாக தான் ஸ்ரீ நடராஜா அவர்களுடைய ஆதரவிலே இங்கு சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது. அந்த வகையிலே இதற்கு இந்த போட்டியை வருடா வருடம் சிறப்பாக நடத்துவதற்கு நமக்கு எல்லா வகையிலும் உதவி வருகின்ற நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முறை டத்து சிவகுமார், ஐயா குணராஜ் அவர்கள், திரு அன்புமணி பாலன் இவர்கள் அனைவரும் கூட உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேலையை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டியினுடைய நான் சற்று முன்பு சொன்னது போல தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை உலக அளவிலே பரப்புவதற்கு மலேசிய தமிழர்களுடைய பங்களிப்பை காட்ட வேண்டும். அடுத்ததாக என்னவென்றால், இந்த நாட்டிலே யூத் ஐகான் என சொல்லப்படக்கூடிய நம்முடைய இளையோர் அடையாளங்களை நாம் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த போட்டி கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் பங்கெடுத்த பல மாணவர்கள் இன்று பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக மிளிர்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வெற்றி தான் நம்முடைய இளைய சமுதாயம் சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஊக்கத்தை நமக்கு கொடுக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த போட்டியை நாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நாம் வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஐயா திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, இந்த ஆலோசகராக இருந்து கடந்த காலங்களிலிருந்து போட்டி தொடங்கியதிலிருந்து நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றார். அவருக்கும் இந்த வேளையிலே நம்முடைய மனமார்ந்த நன்றி. இந்த போட்டி அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்காக பல்வேறு உழைப்பை நாம் போட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஆதரவு இருப்பின் நாம் இன்னும் நிறைய செய்ய முடியும். நமக்கு தெரியும், நாம் ஆரம்ப பள்ளி மாணவர்களை தவிர்த்து இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் சில போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கல்லூரி மாணவர்களுக்கும் நாம் சில போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதன் முக்கிய நோக்கம், நான் சொன்னது போல, இந்திய சமுதாயம் எந்த வகையிலும் பின்தங்கி விடக்கூடிய ஒரு சமுதாயம் என்று யாரும் சுலபமாக சொல்லிவிட்டு சென்று விட முடியாது. நாம் எல்லா வகையிலும் திறமை பெற்றவர்கள். நாம் சற்று மாணவர்களுடைய திறமையை பார்த்தோம். நிச்சயமாக நம்முடைய நடுவர்கள் சொன்னது போல இந்த வயதில் நாம் எல்லாம் அப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுது பேசுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், நாம் பல ஆண்டுகளாக இந்த போட்டியை நடத்தும் போது இந்த போட்டியின் தேவையை மாணவர்களிடையே நாம் கடத்தும் போது அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த நிலைக்கு மிளிர்கின்றார்கள். அதற்கு அவருடைய ஆசிரியர்களும் பொறுப்பு, பெற்றோர்களும் பொறுப்பு. அவர்களுக்கும் இந்த வேளையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக பயிற்சி கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக எல்லா மாணவர்களும் அடுத்த கட்டத்துக்கு நாம் அவர்களை உயர்த்த முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட இந்த போட்டியை முதல் சுற்று 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கெடுத்தார்கள். காலிறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நாம் பேச்சு பட்டறையை நடத்தினோம், இணையம் வழி. அந்த பயிற்சி பட்டறையை நடத்திய பிறகு நாம் பல்வேறு கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டதால் அவர்களுடைய மேம்பாட்டை நாம் ஒவ்வொரு வருடமும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் இந்த போட்டியை இன்னும் பல்வேறு நிலைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. நம்முடைய கடந்த காலங்களிலே நம் போட்டி தொடங்கிய போது இருந்த நடுவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அனைவருடைய பெயரை தனித்தனியாக சொல்ல முடியாது. அங்கே UPM விரிவுரையாளர் அவரும் வந்திருக்கின்றார். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் தான் ஸ்ரீ நடராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இடம், நமக்கு உணவு, இது போன்ற பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து இந்த போட்டி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று என்னிடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பரிந்துரையை சொன்னார். நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பத்துமலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். நமக்கு இந்த வருடம் இந்த வாய்ப்பு சரியாக அமைந்தது. அவரும் தான் சொன்னபடி என்னெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ செய்து கொடுத்தார். இந்த வேளையிலே மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி சென்ற திரு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆக அவர் சற்று முன்பது கூறியது போல இந்த போட்டியின் மூலம் நாம் யூத் ஐகான் அவர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்னொரு நோக்கமும் கூட. இன்னொரு சூழல் என்ன நிலவுகின்றது என்று பார்த்தால், பல துறைகளில் நமது இந்தியர்கள் உயரிய பதவியில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் ஏதாவது கருத்து கேட்கவோ அல்லது அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவோ நம்ம அவர்களை அழைத்தால் பலர் இந்த லாங்குவேஜ் பேரியர் என சொல்லப்படும் இந்த மொழி தடங்கள் இருப்பதால் கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள். ஆக இந்த இளைய தலைமுறையினர் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் உயரிய பதவிகளுக்கு செல்லும் பொழுது தமிழில் சரளமாக அவர்களின்
கருத்துக்களையும் அவங்களின் ஆற்றலையும் முன்வைக்க இந்த தளம் ஏதுவாக இருக்கும் என்பதே எங்களின் நோக்கம். அந்த வேளையில் மீண்டும் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குனர் திரு பிரபாகரன் கணபதி அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். மலேசியா இந்தியர்கள் சுய முன்னேற்ற சமூகமாக, கல்வி கற்ற சமூகமாக மாறினால் மட்டுமே சுயகாலில் நிற்கும் சமூகமாக உயர முடியும். நமது சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக மாற வேண்டுமானால் குறைகள் மட்டுமே காணும் விதி மாற்றப்பட வேண்டும். இந்த மேடையில் தமிழ் முழக்கம் செய்த மாணவர்கள் குறைகளை கூறுவதில்லை. குறைகள் கூறுவதர்கள் திறன்களை வளர்த்து கொண்டவர்கள், சுயநம்பிக்கை பெற்றவர்கள், கடுமையாக பயிற்சி செய்தவர்கள், வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டவர்கள். எனவே அவர்களின் எதிர்கால வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. நமது சமூகமும் மேற்கண்ட பண்புகளை ஏற்றுக்கொண்டால் நமது முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பது எனது நம்பிக்கை. இந்த மாணவர்களை போட்டிக்கு தயார் செய்த எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்ட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது மாணவர்களின் தேவை அறிந்து சரியான தருணத்தில் சிறப்பான நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்தி வரும் வணக்கம் மலேசியா நிறுவனத்துக்கு மீண்டும் எனது மனமார பாராட்டுகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 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 சஜஷன், ப்ராப்ளி இந்தமாரி நிகழ்வுக்கு, இந்தமாரி பிளாட்ஃபார்முக்கு மித்ரா கண்டிப்பாக ஆதரவு தர நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை தமிழ் பள்ளி மாணவர் 11 பாண்டு செய்யாமல் இதை செகண்டரி ஸ்கூலுக்கு செய்யுமாறு நான் கூட வரவேற்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா, இந்த தமிழ் அடுத்த கட்டத்துக்கு அவங்க செகண்டரி ஸ்கூல் போய்ட்டால் அதோட விட்டுடுறாங்க. ஸோ இந்த திறமையான மாணவர்கள் நம்ம பார்த்தோம். இந்தமாரி மாணவர்கள் அடுத்த லீடர்ஷிப் தமிழ் இன்னும் வளர்க்கறதுக்கு இது அடுத்த கட்டத்துக்கு செய்யுமாறு நம்ம சஜஸ்ட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மித்ராவின் தலைமை இயக்குனர் திரு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உரையாற்ற மலேசிய இந்து ஆலய மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவை தலைவர் டத்தோ சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மேடையில் ஏற்றி பேச வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் மேடை கடைஞ்சால் பேசாமல் போயிடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்களா, திரு தியாகராஜன் அவர்கள் ஒரு 2 நாள் முன்னால் அவர் ஸ்டூடியோவுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் இந்த நேச்சர் பற்றி சொல்லியிருந்தார். கரெண்டா ஒரு 12 வருஷத்து நேச்சர் நான் செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி. வணக்கம் மலேசியா நினச்சி பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் தேவஸ்தான தலைவர் அவர்கள் நினச்சி பெருமையாக இருக்குது. நான் ஒரு நல்ல நிகழ்ச்சி இங்கே நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இடம் கொடுத்து வாத்தி என்ன முடிஞ்சால் அவருக்கு செஞ்சு கொடுத்துருப்பா, அவங்களுக்கு எந்த குறையை வைக்காது சொல்லியிருந்தார். நடுவர்கள் 2 பேரும் வாத்தி எனக்கு பயமாக இருக்குது, என்ன எண்ணத்தில் பயமாக இருக்குது சொன்னாங்க தெரியல. மீண்டும் மேடைக்கு வரவங்க பேசி காட்டுக்காத பயமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்களா, இல்லை நீங்கள் பேசும்போது பயந்துங்க பேசுங்க சொல்லி பேசுனாங்களா எனக்கு தெரியாது. அப்படி இருந்தோன்னே பயமாக இருக்குது ஏறதுக்கு முன்னால் பயம் காட்டுனவங்க காத்திட்டீங்க. அப்படி இருந்த அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல முறையில் பேசினாங்க. நாட்டுக்கு என்ன தேவை முக்கியமானது, தைரியமாக ஒரு போட்டியாக இருந்தால் கூட வணக்கம் மலேசியா மூலியமாக இப்போ இருக்க வைவி ரமணன் அவர்களை தான் அங்கங்கே ஓடி அவர் பேர் எல்லா இடத்துக்கும் பல சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. முக்கியமாக அவருக்கு அரசியல் செயலாளருக்கு வந்திருக்காங்க. யார்கிட்ட சொல்லணுமோ அவர் பக்கத்தில் இன்னொன்று வைபி குணராஜ் இருக்கார். அதே நேரத்தில் மாய்க்கா சேர்ந்து இருக்காங்க. யாருக்கு போகணுமோ, யாருக்கு கேட்கணுமோ, என்னெல்லாம் எங்கள் தமிழர்களுக்கு தேவையோ அது 4 பிள்ளைங்க மூலியமாக சொல்லியிருக்காங்க. சொல்ல இடத்துல அவங்க இருக்காங்க, கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, கொடுக்குற இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்க. அதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. அதனால் பிள்ளைங்க பேசுகிறது கடவுள் சொல்கிற மாதிரி. அதனால் அவங்க எது பேசினா விட நல்ல எண்ணத்துக்கு தான் பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக வர 13ஆவது வருஷத்துக்கு நிகழ்ச்சி என்னால் முடிஞ்ச
உதவியும் ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வணக்கம் மலேசியாவுக்கு இருக்குது. மீண்டும் ஐயா தியாகராஜன் அவர்களுக்கும் திரு வேதா அவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் மலேசியாவுக்கு இந்த செஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கு பெருமையாக இருக்க சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம். உரையாற்றிய டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. அவரை அன்று நாம் சந்தித்த பொழுது நம்மிடமும் கூறியிருந்தார், மாணவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், எந்த ஏற்பாடுகளையும் செய்துவிடலாம் என்று. இந்த வேளையில் டாக்டர் அவர்களுக்கு மீண்டும் வணக்கம் மலேசியா நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் சிறப்பு செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ ரமணன் அவர்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தன்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார். நிச்சயமாக தியாகராஜனை பொறுத்தவரையில் பழைய நண்பர். நாங்கள் அடிக்கடி பல்வேறு மேடை நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக அரசியல் பேச்சு போட்டிகளில், அரசியல் நேரடி நிகழ்ச்சிகள் பேசியிருக்கின்றோம். ஆகையால் அவர் கடந்த 12 ஆண்டு காலங்கள் பல்வேறு சவால்களை கடந்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். முக்கியமாக அவருக்கு தான் நம்ம பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தமிழ் மொழிக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு அரும்பணியை செய்து வருகிறார். அவர் இந்த பணியை தொடர்ந்து செம்மையாக செய்வதில் நம் அனைவரும் என்றோம் ஒற்றுமையாக இருந்து தோள் கொடுப்போம் என்று உறுதி கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் பிரதிநிதியாக வந்து உரையாற்றிய டத்தோ அன்புமணி பாலன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாய்காவின் உதவி தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் ரெங்கநாதன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். இன்றைக்கி ஆக்சுவலி பார்க்க போனால் நம்ம 4 பேர் தான் லீடர் மாதிரி இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஷாய் ஆகிட்டேன், கொஞ்சம் மலு. ஏன்னா ஆக்சுவலி அவங்க பேசுனதை பார்த்தோன்னே நம்மளும் வந்துட்டு என்னால நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம், நம்ம வந்துட்டு பெரிய லீடர் மாதிரி பீத்திட்டு இருக்கிறோம், இவங்களை பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க, இந்த வயசுலேயே எப்படி பேசுனா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எப்படி பேசுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து பாதி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. நான் டத்தோ சிவாட்ட கேட்டேன், டத்தோ யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவர் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு பாதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், பாதி வந்து அவ்வளோ விளங்கலை. அது வந்து முன்ன வந்து நம்ம ஸ்கூல் சிஸ்டமை தான் ப்ளேம் பண்ணோம். 3 வருஷம் தான் தமிழ் வாத்தியார் இருந்தார். அதுக்கப்புறம் தமிழ் வாத்தியார் போனோடனே அதோட தமிழ் வாத்தியார் இல்லை. அதில் கொஞ்சம் நம்மளோட அசோசியேஷன் பிரசிடென்ட் அது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்கூல்லையும் மேக் ஷுவர் தேர் இஸ் தமிழ் டீச்சர். ஏன்னா தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். நான் படிக்காதது அது ஒரு குறை. இந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னே இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம், நம்மளோட கிட்ஸ் எல்லாம் இதை தமிழை வந்து நல்லா நல்லா படிக்கணும்னு அதுதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா நான் போக பார்க்கும்போது இவங்க எப்படி பேசுகிறாங்க நினைக்கிறேன், வேர்ல்ட் கிளாஸ், ரியலி வேர்ல்ட் கிளாஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம மைக்கா சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நம்மளோட பாராட்டு கொடுக்குறோம். இருந்தாலும் வைபி நம்ம சகோதரர் தேக அவருக்கு தெரியும், என்னோடய ஸ்கூல் ரீஜனில் வந்துட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே ப்ரீலிமினரி ரவுண்ட் வந்துட்டு ரீஜன் ஸ்கூல் கிளாங்கில் நடந்துச்சு. அப்பயே வந்துட்டு ஐ என்ஜாய்ட் த ஷோ. ஸோ தொடர்ந்து நிச்சயமாக நம்ம உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லி திருப்பி எல்லோருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் திருப்பி பெஸ்ட் விஷஸ். இப்பயே எப்படி இருக்குன்னா இன்னும் 2-3 வருஷத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல. will be world class. Thank you for inviting me here and வணக்கம். அடுத்ததாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் திரு குணராஜ் ஜார்ஜ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். Firstly, I would like to thank திருவாளர் தியாகராஜன் and his team என்னை அழைத்ததுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டெஃபினெட்லி இட்ஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கட்டாயம் கொடுத்தாகணும். இஃப் வி டோன்ட் கிரியேட் தி ஸ்டேஜ் ஃபார் த சில்ட்ரன் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். அதே நேரத்தில் தமிழ் ஸ்கூல் அசோசியேஷன் மூலமாக வி ஹவ் டன் ஸ்பாட்ஸ் ஃபார் த சில்ட்ரன். நம்ம ஸ்லாங்கோ அரசாங்கம் மூலியமாக ஸ்லாங்கோ ஜூனியர் சிங்கிங் காம்படிஷன் கூட நடத்தினோம். ஸோ வந்துட்டு திருவாளர் தியாகா சொன்னார், வி நீட் டு கிரியேட் த ஐகான்
right? The icon, the Indian youth icon, especially in the வயசுல தான் வந்துட்டு we have to create them, at the same time give them all the support. இந்த வேலையில் தன்ஸ்ரீ நடராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிக சிறப்பாக அவளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம் for creating such a wonderful place. இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடத்துறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். என் குருநாதர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இதுதான் ஆக்சுவலி இஸ் a message for all of us, especially for the children. இன்றைக்கி வந்து we have 4 children. அதே நேரத்தில் தியாகராஜன் சொன்னார் 1200 மேலே பிள்ளைங்க have taken part, and finally we witness 4 மிக சிறப்பாக படித்த பிள்ளைங்க, and all these children has got one power within them. சத்குரு சித்திரமுத்து அடிகளார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1000 கோடி அழியாத அருள் சக்தியும் கோடான கோடி குறைவரா திருவரலும் நமக்குண்டு, யுகமும் ஜகமும் சர்வ முகமும் நமது அகத்துள் ஐக்கியமாய் அடங்கியுள்ளன, நமக்கு கவலை வறுமை பிணி முதலிய கூடிய வாதங்களும் கிடையா, மலர்ந்த முகமும் குளிந்த பார்வையும் சிறந்த சொல்லும் பரந்த நோக்கமும் எமக்கு இருக்கையில் ஹே மனமே நோக்கம் குறைந்து ஏக்கம் வராது. அதான் அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னே அவங்களோட விஷன் ஃபார் த ஃபியூச்சர், ஃபார் த கண்ட்ரி, இந்த மாதிரி பிள்ளைங்க we need to develop more. So once again congratulations வணக்கம் மலேசியா டீம், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு பிரமுகர் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். இருப்பினும் கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு வணக்கம் மலேசியா உருவாக்கப்படுகின்ற பொழுது நானும் அவர்களோடு அந்த நேரத்தில் இருந்தேன். பலர் அந்த நேரத்தில் இருந்தாலும் இன்று ஒருவர் மட்டும்தான் அதை தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்தான் சகோதரர் தியாகராஜன் அவர்கள். அவர்கள் பலத்தை கைத்தட்டு. அதன் பிறகு அவரோடு தொடர்ந்து இங்கே என்னோடு பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருப்பவர் சகோதரி வேதா. இப்போ தான் அருமையான அவங்க பார்த்து எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. எப்போதும் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சேலையெல்லாம் கட்டி கண்ணாடி எல்லாம் போட்டு யாரோ ஒன்று பேர் பேசிக்கின்றார் நினைத்தேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்கள் வேதா. அவர்களுக்கு தான் இந்த அறிமுக விழாவில் அதிகமாக எல்லோரையும் அறிமுகப்படுத்தி எங்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. பல குறிப்புகள் எடுத்து வந்து நான் பேசினாலும் கடந்த 11 ஆண்டுகள் இந்த நாட்டிலே இந்த மாணவர் மணிகளுக்காக சிறப்பான நிகழ்ச்சிகளை வணக்கம் மலேசியா ஏற்பாடு செய்து வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு 12வது ஆண்டாக நம்முடைய பத்துமலை வளாகத்திலே ஒரு ராமாயண குகையிலே நிகழ்ச்சி நடைபெறும். இதை நடப்பதற்கு முன்னால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராமாயண குகை எப்படி உருவாக்கம் செய்யப்பட்டது என்று 1991ஆம் ஆண்டு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலிலே இந்த ஆலயத்தை சுற்றி சுவர் எழுப்பினேன். 2வது கட்டமாக இந்த குகையை நாங்கள் கண்டுபிடித்து அப்பொழுது நான் ஜேகேஆரிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். என்னிடம் நிறைய தளவாடங்கள் என் பொறுப்பில் இருந்தது. அதையெல்லாம் கொண்டு வந்து இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் அகற்றி இந்த வவ்வால் குகையை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இதில் ஒரு ராமாயணத்தினுடைய சிற்ப காவியத்தை அமைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த சிற்ப கலைக்கூடத்தை உருவாக்கினேன். இது உருவாக்குகின்ற பொழுது பல இன்னல்கள், இது தெரியும் உங்களுக்கு, வவ்வால் நிறைந்த குகை. ஆனால் அந்த குகையில் நீங்கள் உள்ளே புகுந்தால் குழு என்று அப்படி குளிரும். அந்த வகையில் இந்த குகையை சீர்படுத்தி நம்முடைய அமரர் சாமிகள் அவர்களை கொண்டு திறந்து வைத்து வணக்கம் மலேசியா நாடு முழுவதும் மாத்திரமல்ல மலேசியா வெளியூர்களிலும் இது மாதிரி போன நிகழ்ச்சிகள் நடத்துகின்றது. நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்போம். இருப்பினும் என்ன கொடுக்கறது என்று தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். தேவஸ்தானம் இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு உதவிகள் செய்தாலும் உங்களுக்கு 5000 வெள்ளி நான் நன்கொடையாக இன்று மாலை நீங்கள்
செல்கின்ற பொழுது வாங்கி கொண்டு அதை நல்ல விதமாக நல்லதுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ அதற்கு செய்யுங்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியிலேயே பேச்சு போட்டிலாம் நடந்துச்சு. எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த வயதில் நான் ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன். ஒரு மாநில பொறுப்பாளராக சின்னசாமி இருந்தார்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு சிலப்பதிகாரம். எனக்கு வயது அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். என்னை இப்படி தான் மேடையில் ஏற விட்டாங்க. ஏற விட்டு எங்கே நிறுத்துறது எனக்கு தெரியாது. மண்டையில் போட்டு வச்சுட்டேன். செந்தூர் தமிழ் பள்ளி பழைய மாணவர் சங்கம் நடத்தும் இந்த சிறப்பு இலக்கிய பொதுக்கூட்டத்திலே சிலப்பதிகாரத்தை பற்றி சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். குற்றம் குறைகள் இருக்குமே ஆனால் என்னை மன்னித்தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தேன். சிலப்பதிகாரம் சிலம்பதிகாரம். எனக்கு அவ்வளோதான் தமிழ் தெரியாதுன்னு சொன்ன நெல்சன். நானும் தட்டுத்தர மாதிரி தமிழ் பேசிக்கிட்டு வரேன். இந்த நேரத்தில் சிலப்பதிகாரம் சிலம்பதிகாரம், இந்த சிலப்பதிகாரத்திலே வருகின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் மும்மொன்றாக அமைந்திருக்கின்றது. வருகின்ற அரசனை எடுத்துக்கொண்டால் சேர சோழ பாண்டியன், அதே மாதிரி கோப்பெருந்தேவி, மணிமேகலை, கண்ணகி, இப்படியெல்லாம் அதில் மும்மொன்றாக அமைந்து செஞ்சுக்கிட்டும் போது கடுமையான இடத்துல வரேன். எங்கே மன்னவன் நீதி, கணவன் மனைவி இல்லாவோ அன்பு அப்படின்னு பேசி வேகமாக பிள்ளைங்க பேசுகிற மாதிரி நானும் கையை காட்ட ஆட்டி பேசிகிட்டு இருக்கேன். டங்குன்னு மணி அடிக்கிறாங்க. எனக்கு எங்கே நிறுத்துறது தெரியாதையே, எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலை. அடிச்சு நான் பேசி முடிச்சு 3 நாள் அடிச்சு கடைசியில் என் மனப்பாடம் பண்ணதை பேசி முடிச்சிருக்கேன். நான் வந்து உட்காந்தேன். அது ட்ரைனிங். அது பிள்ளைங்களை நல்லா ட்ரெயின் பண்ணிங்க. சிறப்பான முறையில் நடத்தும் ஒரு நிகழ்வு என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் பள்ளி மாணவர்களின் சிறந்த பேசுகை மற்றும் விமர்சன ஆற்றலை கண்டறிந்து வளர்த்தல், இதெல்லாம் இந்த பிள்ளைங்க செய்ய வேண்டும். இவர்கள் நல்ல பாதையிலே வணக்கம் மலேசியா போய் கொண்டிருக்கின்றது. இன்று இருக்கின்ற ஊடகங்களிலே சிறப்பான செய்திகளை தைரியமாக சொல்கின்றார்கள், கேள்விகள் கேட்கின்றார்கள். இன்று கூட நான் அவர்களிடம் கேட்டு சில விஷயங்களை காலையை தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், தெரிவு பெற்றேன் என்பதையெல்லாம் தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை தந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எங்களால் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய தேவஸ்தானம் தியாக இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்வேன். அதுவும் எனக்கு ரொம்ப வேண்டியவர் நண்பரும் கூட தியாகராஜன். எதுவும் எனக்கு கேட்க மாட்டார். அவருக்கு செய்ய வேண்டும் என விரும்புவேன். இன்னும் பெரிய அளவிலே ராமாயண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த பத்துமலையாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் இருக்கின்ற மண்டபமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லிக் கொள்கின்றேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இவ்வேளையில் இந்த நிகழ்ச்சி இன்று இந்த ராமாயண குகையில் நடைபெற இடமளித்து ஆதரவு வழங்கிய தாம்ஷி அவர்களுக்கு நன்றி. அதே சமயத்தில் பத்துமலை இந்த அளவுக்கு அபரீத வளர்ச்சி அடைந்து மலேசியாவின் அடையாளமாக திகழ காரணம் தாம்ஷி அவர்கள்தான். அவரின் தலைமைத்துவத்தில் இன்னும் பத்துமலை மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வேளையில் தாம்ஷி அவர்களுக்கு பாராட்டும் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது வணக்கம் மலேசியா 12வது ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான விவாத போட்டி. இவ்வாண்டு தேசிய ரீதியிலான மாணவர் முழக்கம் போட்டி சிறப்பாக நடந்தேற பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் நமது நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் ஆதரவு வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும். இந்த நினைவு பரிசினை எடுத்து வழங்க டிரான்ஸ் நடராஜா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாய்காவின் மத்திய செயலவை உறுப்பினர் மற்றும் தேசிய ஊடக தலைவருமான திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் திரு SS பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
தொடர்ந்து மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் முதன்மை அமைப்பாளரும் மாணவர் முழக்கம் போட்டியின் ஆலோசகருமான திரு பாஸ்கரன் சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாஸ்கரன் ஐயா பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு 2011ஆம் ஆண்டு இந்த போட்டி ஆரம்பித்தது முதலே இன்று வரை வற்றாத ஆதரவை எங்களுக்கு எல்லா சமயத்திலும் வழங்கி வருகின்றார். ஆக பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மலேசியா சார்பாக நன்றி. மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் தலைமை இயக்குனர் திரு பிரபாகரன் கணபதி அவர்களை அழைக்கின்றோம். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் சிறப்பு செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் திரு குணராஜ் ஜார்ஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த வேளையில் ஐயா அவர்களின் ஆதரவுக்கு நன்றி. அடுத்ததாக மாய்காவின் உதவி தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் ரெங்கநாதன் அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து மலேசிய இந்து ஆலய மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவை தலைவர் டத்தோ சிவகுமார் நடராஜா அவர்களை அழைக்கிறோம். நினைவு பரிசினை எடுத்து வழங்கிய டிரான்சி அவர்களுக்கு நன்றி. இப்போது நமது இன்றைய போட்டி பத்துமலையில் சிறப்பாக நடைபெற நடுவர்களாக ஆதரவு வழங்கிய நமது நடுவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். அந்த வகையில் முதலாவதாக திரு கனல் வீரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக முனைவர் ரஹீம் கமாலுddin அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசினை எடுத்து வழங்கிய தான்சி அவர்களுக்கு நன்றி. இப்போது இன்றைய போட்டி பத்துமலையில் கம்பீரமாக நடைபெற பெரும் ஆதரவு வழங்கிய தான்சி அவர்களுக்கு நினைவு பரிசு செய்யப்படும். கைத்தட்டலை வழங்கி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நினைவு பரிசை பெற்றுக்கொண்ட தான்சி அவர்களுக்கு நன்றி. எடுத்து வழங்கிய திரு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக பரிசளிப்பு அங்கம் தான்சி அவர்களுடன் இணைந்து மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்க திரு நெல்சன் அவர்களையும் திரு குணராஜ் ஜார்ஜ் அவர்களையும் திரு அன்புமணி அவர்களையும் திரு சிவகுமார் மற்றும் திரு பிரபாகரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இது வணக்க மலேசியா 12வது ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான விவாத போட்டி. முதலாவதாக நமது அரையிறுதி சுற்று போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அந்த வகையில் பரிசினை பெற்றுக்கொள்ள ஜோஹோ தமன் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சர்வின் ராவ் ஆனந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பதினான்கு மாணவர்கள் அரையிறுதி சுற்றில் கலந்து கொண்டார்கள். அவர்களில் 4 மாணவர்கள் சற்று முன்பு மாபெரும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள். இவர்கள் அரையிறுதி சுற்று போட்டியாளர்கள். அரையிறுதி சுற்று போட்டியாளர்களுக்கு பரிசு கோப்பையும் நற்சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இவர்கள்லாம் உருவத்தில் சிறியவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பேசத் தொடங்கினார்கள் என்றால் அனல் பறக்கும். அப்படிப்பட்ட வாதத்தை தான் அவர்கள் அரையிறுதி சுற்றில் வைத்திருந்தார்கள். மாணவர் முழக்கம் 2024 வளரும் பேச்சாளர் அங்கீகாரம் வழங்கப்படும் மாணவர்கள் இவர்கள்தான். அடுத்ததாக
தமிழ் பள்ளியைச் சேர்ந்த வள்ளுவன் ரவீந்திரன். நமது வளரும் பேச்சாளர்களுக்கு இப்பொழுது அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம். நான் பிரதமரானால் அதிமுக்கியமாக தீர்க்க பாடுபடும் மலேசியாவின் பிரச்சனை எது? ஏழ்மை நிலை, வானிலை மாற்றம், மக்கள் ஆரோக்கியம், இணைய அச்சுறுத்தல். இந்த 4 நிலைப்பாட்டிலும் நமது இறுதிச் சுற்று போட்டியாளர்கள் களம் இறங்கினார்கள். இவர்களில் நாம் தேடும் 12வது மாணவர் முழக்கம் போட்டியின் மாபெரும் வெற்றியாளர் யார்? முடிவுகள் சுட சுட என் கையில் வந்து சேர்ந்து விட்டது. யார் என்று பார்க்கலாமா? அதற்கு முன்பாக நமது மாபெரும் இறுதிச் சுற்று போட்டியாளர்களை அரங்கத்திற்கு முன்பு வந்து நிற்க அழைக்கிறோம். கிரீஷன் கோகுலபாலன், ரக்ஷனா பூபாலன், ஷஷ்மிதா வசன்குமார், செஷ்வின் ராவ் ஆனந்தன். ஆதரவெல்லாம் பலமாக இருக்கின்றது. ஆனால் இப்போ எனக்கு முடிவுகளை படிக்க சற்று பதற்றமாக இருக்கிறது. முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்து கொண்டே இரு. முளைத்தாள் மரம், இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம். ஆக மாணவர்களே, இந்த சிந்தனையோடு இந்த மாணவர் முழக்கம் மாபெரும் இறுதிப் போட்டியின் இறுதிச் சுற்று வரை நீங்கள் முன்னேறியதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். முதலில் இந்த நாள் வரை 12வது மாணவர் முழக்கம் போட்டியின் 4ஆம் நிலையை தட்டி செல்லவிருக்கின்ற மாணவர் யார் என்பதை பார்த்து விடுவோம். ஐயோ, இப்படியா? சரி. வணக்கம் மலேசியா ஏற்பாட்டிலான மாணவர் முழக்கம் 2024இன் 4ஆம் நிலை வெற்றியாளர் யார் யார் யார்? பேராக்கா, ஸ்லாங்கோரா, ஜொகூரா அல்லது கடாவா? பார்த்து விடலாமா? 4ஆம் நிலை வெற்றியாளர் ஸ்லாங்கோர் காஜாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரக்ஷனா பூபாலன். இவருக்கு பரிசு கோப்பை, நற்சான்றிதழ் மற்றும் ரொக்கம் 750 ரிங்கேட் வழங்கப்படுகிறது. நமது 4ஆம் நிலை வெற்றியாளருக்கு ஒரு பலத்த கரோசை வழங்கிவிடுவோம். வாழ்த்துக்கள் ரக்ஷனா. அடுத்ததாக 4 மாணவர்களில் ஒருவரின் நிலை தெரிந்துவிட்டது. இன்னும் 3 இருக்கின்றார்கள். இவர்களில் 3ஆம் நிலை வெற்றியாளர் யார் என்பதை பார்க்கலாமா? வணக்கம் மலேசியா ஏற்பாட்டிலான மாணவர் முழக்கம் போட்டியின் 3ஆம் நிலை வெற்றியாளர் கடா கோலிம் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கிரீஷன் கோகுலபாலன். மூன்றாம் நிலை வெற்றியாளருக்கு ரொக்கம் 1000 ரிங்கேட், பரிசு கோப்பை மற்றும் நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இவருட போட்டியில் தகுதி சுற்றில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் காலிறுதி சுற்றில் 40 மாணவர்கள், அரையிறுதி சுற்றில் 14 மாணவர்கள், இறுதி சுற்றில் 4 மாணவர்கள். 2 நிலை தெரிந்துவிட்டது. இன்னும் 2 எஞ்சி இருக்கின்றார்கள். ஒரு பெண், ஒரு ஆண் மாணவர். ஒருவர் ஜோஹரை சேர்ந்தவர், ஒருவர் பேராக்கை சேர்ந்தவர். இவர்களில் யார் நாம் தேடும் மாபெரும் வெற்றியாளர்?
யாரா இருக்கும்? யாரெல்லாம் ஷெஷ்வின் வெற்றியாளர்னு சொல்றீங்க? சத்தம் காணோமே. யாரெல்லாம் சஷ்மிதாக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? சரி சரி, நான் அந்த சஸ்பென்ஸை வந்து சீக்கிரமாகவே சொல்லிவிடுகின்றேன். வணக்கம் மலேசியா ஏற்பாட்டில் 12வது ஆண்டாக மலர்ந்துள்ள மாணவர் முழக்கத்தின் மாபெரும் வெற்றியாளர் ஜோஹர் தமன் துன் அமினா. தமன் துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ஷெஷ்வின் ராவ் ஆனந்தன். நமது வாழ்த்துக்கள். இவருக்கு நிகராக போட்டியிட்டு நானும் வாதத்திறனில் எந்த வகையிலும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்த 2ஆம் நிலை வெற்றியாளர் பேராங் லாடாங் ஜுன்ரத்தா 1 தமிழ் பள்ளியைச் சேர்ந்த சஷ்மிதா வசந்த்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வழங்கப்படுவது பரிசு கோப்பை, நற்சான்றிதழ் மற்றும் ரொக்கம் 2000 ரிங்கேட். நமது 4 போட்டியாளர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மாபெரும் வெற்றியாளர் ஷெஷ்வின் ராவ் ஆனந்தன், 2ஆம் நிலை வெற்றியாளர் சஷ்மிதா வசந்த்குமார், 3ஆம் நிலை வெற்றியாளர் கிரிஷன் கோகுலபாலன், 4ஆம் நிலை வெற்றியாளர் ரக்ஷனா பூபாலன். 4வருக்கும் மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டலை வழங்கி விடுவோம். வெற்றி என்பது வெறும் தேடலாக மட்டும் இருக்கக்கூடாது. அது வேட்கையாக மாறினால் மட்டுமே வெற்றி நம்ம வசமாகும். பரிசுகளை பெற்று சென்ற அனைத்து மாணவர்களுக்கும் நமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இட ஆதரவு மற்றும் வழங்காமல் அதையும் தாண்டி ரொக்கம் 5000 ரிங்கேட் இந்த நிகழ்ச்சிக்காக இப்பொழுது மேடையில் வழங்கிய தான்ஷி அவர்களுக்கு மீண்டும் வணக்கம் மலேசியாவின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவு வழங்கிய தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மற்றும் அவரின் அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன், சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் திரு குணராஜ் ஜார்ஜ், கோத்தா குமனிங் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் சம்புநாதன் ஆகியோருக்கு எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் நன்றி. எங்களின் அன்பான நடுவர்களுக்கும் நன்றி. மாணவர் திறனை வளர்த்திடும் வணக்கம் மலேசியா, தமிழின் மாண்பை பரப்பிடும் மகிழ் மழையா. மாணவர் முழக்கம் துள்ளல் கொண்டு தொடரட்டும், தமிழின் பெருமை உளமாற உலகம் அறியட்டும். மீண்டும் சந்திப்போம் 2025ஆம் ஆண்டின் தேசிய ரீதியிலான மாணவர் முழக்கம் போட்டியில். வணக்கம் மலேசியா எங்கும் எப்போதும் தரமான தமிழ் செய்திகளை உங்களுக்கு வழங்கும் முதன்மை செய்தித்தளம். நன்றி. விடை பெறுவது நான் வேதகுமாரி வெங்கடேசன்.